Now our sir going to speak about the professional courses and the levels. Director of RR Academy, Dr. Professor K.N. Ramaswamy sir. அவர் பத்தி சொல்லணும்னா கலைஞர் செய்திகள்ல அடுத்த இலக்கு ப்ரோக்ராம். நிறைய பேரண்ட்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு கலைஞர் செய்திகள் ப்ரோக்ராம்ல அவர் நிறைய பதில் சொல்லியிருக்காரு. +2க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், டிகிரி கூடவே என்ன படிக்கலாம், அதை பத்திலாம். பிளஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க ஆர்ஆர் அகாடமிக்கு, பெஸ்ட் கோச்சிங் இன் சிஏ. ஸோ வி காட் திஸ் அவார்ட் அண்ட் சார் நமக்காக இப்போ பேச போறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள 3 டைப் இருக்கீங்க. ஒன்னு +2 முடிச்சவங்க, இல்ல +2 படிச்சுட்டு இருக்கவங்க, இன்னொன்னு பிகாம் படிச்சுட்டு இருக்கவங்க, இன்னொன்னு பிகாம் முடிச்சவங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து நான் அட்ரஸ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ்லயே பேசுறேன். உங்களுக்கு அது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இங்கிலீஷ்லயும் பேச முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெஸ்ட் கோச்சிங் சென்டர் அவார்டு இன் சென்னை. பெஸ்ட் கோச்சிங் சென்டர் ஆர்ஆர் அகாடமிக்கு கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம இப்போ பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய பேர் குருமூர்த்தி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இவரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச் அதனுடைய ஹெட். ரிசர்வ் பேங்க் போர்ட்ல இவரும் இருக்காரு. நெக்ஸ்ட், மோதிலால் ஓஸ்வால். இவர் ஷேர் புரோக்கிங் ஃபர்ம் வச்சிருக்காரு மும்பைல. வெரி ஃபேமஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். நெக்ஸ்ட், இவங்க நைனாலால் கிட்வாய். இவங்க சக்சஸ்ஃபுல் பேங்கர். இவங்க ஒரு பேங்க்ல பிரசிடென்டா இருந்தாங்க. உமன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் ஆர்ஆர் அகாடமியில படிச்சு பாஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு இப்ப சிஏ இன்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இவங்க எல்லாம் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சாம்பிள் தான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் போட்டோவும் போட முடியாது. இதெல்லாம் உண்மைன்னு காட்டுவதற்காக நாங்க இப்படி போடுறோம். இவங்க எல்லாம் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணவங்க +2 முடிச்ச உடனே. நெக்ஸ்ட், இவங்க எல்லாம் சிஎஸ் பாஸ் பண்ணவங்க ஃபவுண்டேஷன். அதுக்கு பேரு சிசாட், கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிகியூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுவும் ஒரு சாம்பிள் தான். நிறைய பேர் முடிச்சுட்டு இன்னைக்கு இப்போ இன்டர்ல இருக்காங்க. மொத்தம் 3 லெவல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். அதாவது +2 முடிச்சவங்க ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர், ஃபைனல் போலாம். பிகாம் கூடயே படிக்கலாம். பிகாம் முடிச்சவங்க ஃபவுண்டேஷன் எழுதுவானா, டைரக்டா இன்டர், ஃபைனல் போலாம். மொத்தம் 3 லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். ஸோ +2 முடிச்சவங்க ஃபவுண்டேஷன் படிக்கணும், அப்புறம் இன்டர் போகலாம், ஃபைனல் போகலாம். டிகிரி முடிச்சவங்க ஸ்ட்ரெயிட்டா இன்டர் போயிடலாம், ஃபவுண்டேஷன் வேணாம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல எல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஐடிசி பீகார் டொபாக்கோ யூனிட்ல 19 பேர் ஒர்க் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷெல் இந்தியா ஆயில் கம்பெனி, HCL, ஓலாம் இன்டர்நேஷனல், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கேட்டர்பில்லர், ஈசாப் இந்தியா, ஃபோர்ட் மோட்டார், சொல்லிட்டே போலாம்.
நிறைய இடத்துல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. இன்னும் நிறைய போகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவர் விக்னேஷ் ஆர் சிஏ முடிச்சிட்டு இன்னைக்கு ஷெல் இந்தியால ஒர்க் பண்றார், குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் இவர் தேவாங்ஷு அஞ்சாலியா, இவரு சிஏ முடிச்சிட்டாரு, பார்க்லேஸ் பேங்க்ல ஒர்க் பண்றார். எஸ், சென்ட் தாமஸ் ஸ்கூல்ல படிச்சார், பிராட்வே. எங்களுக்கு எந்த ஸ்கூலு எந்த காலேஜ், டிஜி வைஷ்ணவங்களோட 1 இயர் படிச்சாருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விட்டுட்டார். ஃபுல் ஃபிளெஜ்டு சிஏ. இன்னைக்கு பார்க்லேஸ் பேங்க்ல லேக்ஸ் அண்ட் லேக்ஸா சேலரி வாங்கிட்டு இருக்கார். நெக்ஸ்ட் அன்பு செல்வன், ஆர்கேஎம் விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பசுல்லா ரோடு. ஸ்ட்ரெயிட்டா சிஏ பண்ணாரு, டிகிரி கரஸ்பாண்டன்ஸ். இன்னைக்கு சீனியர் பிசினஸ் அனாலிஸ்ட் ஒர்க் பண்றார், கோல்ட்மேன் சாஷ், எம்என்சி ஸ்டாக் புரோக்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம். ஃபிளையிங்ல தான் இருக்காரு இப்போ. நெக்ஸ்ட் வெங்கடேசன் ஆறுமுகம், சிஎம்ஏ முடிச்சிட்டாரு, இன்னைக்கு அக்கவுண்ட்ஸ் அசோசியேட்டா இருக்கார். நெக்ஸ்ட் சிந்துஜா ஃபோர்ட்ல ஒர்க் பண்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் சிஎம்ஏ முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபாசில் இன்டர்ல ரேங்க் வாங்கினாரு, குருநானக் காலேஜ்ல. ஃபைனல்ல ரேங்க் இல்ல, ஆனா இன்டர் ரேங்க வச்சுட்டு ஃபைனல்ல பிளேஸ்மெண்ட் அரௌண்ட் 11 lakhs. ஐடிசி டொபாக்கோ யூனிட் பீகார்ல இருக்கார் ஃபாசில். நெக்ஸ்ட் அருணா தேவி, இவங்களும் சிஎம்ஏ குவாலிஃபைடு, கேட்டர் பில்லர்ல ஒர்க் பண்றாங்க, திருவள்ளூர். நெக்ஸ்ட் அனில் ராவுலா, ரேங்க் ஹோல்டர் ஃப்ரம் ஆந்திரா. ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட், கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். அனில் ராவுலா ரேங்க் எடுத்தார் ஃபைனல்ல, ஃப்ரம் ஆந்திரா. நெக்ஸ்ட் மகேஷ் பாண்டி ஃப்ரம் தூத்துக்குடி. ஆர்டினரியான ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிசினஸ் அனாலிஸ்டா இருக்கார். அவருடைய பிளேஸ்மெண்ட் எங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க, அவங்க மூலியமா இவர் பிளேஸ் ஆனார். நெக்ஸ்ட் தினேஷ் குமார், இவரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காரு, காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல, ஓல்டு ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஜான் டக்ளஸ், பிகாம் முடிச்சாரு லயோலால. முடிச்ச உடனே சிபிசிஎல், சென்னை பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட், அங்க சீனியர் ஆபீசர். டிகிரி முடிச்சாரு, உடனே பிளேஸ்மெண்ட். இப்ப டிகிரி கூடயே சிஎம்ஏ பண்ணிட்டார். டிகிரி கூட சிஎம்ஏ படிக்க முடியும். நெக்ஸ்ட் லக்ஷ்மணன் காஞ்சிபுரம், அவரு சிஎம்ஏ ஃபைனல்ல ரேங்க் வாங்கினாரு. நவ் ப்ராபப்ளி அவர் ஐடிசில இல்லைன்னா எல்என்டில இருக்கணும், சீனியர் ஆபீசர் பினான்ஸ், பிஎஸ்யூல. கூடவே இவர் சிவில் சர்வீசஸும் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றார். நெக்ஸ்ட் மதுமிதா, அவங்களுடைய போட்டோ இல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் சைத்தன்ய லட்சுமி, குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் செக்ரட்டரி, ஈசாப்ல இருக்காங்க, சிஎஸ் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வினோதினி,
இவங்களும் கம்பெனி செக்ரட்டரி முடிச்சிட்டாங்க. இவங்களும் ஒரு அசென்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ்ல கம்பெனி செக்ரட்டரியா இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்துமதி அசிஸ்டன்ட் கம்பெனி செக்ரட்டரி காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட் கார்த்திக் பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்றார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஎஸ் முடிச்சா பிராக்டிஸ் பண்ணலாம் சிஏ மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்பென்சர் பிளாசால தான் பிராக்டிஸ் பண்றார். இவங்கெல்லாம் குவாலிஃபைடு இன்டர் சிஎம்ஏ இன்டர் குவாலிஃபைடு பீப்புள். நெக்ஸ்ட் இவங்களும் அதே போலதான் சிஎம்ஏ இன்டர் குவாலிஃபைடு டிசம்பர் 2020 ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட் இவங்களும் அதே போலதான். நெக்ஸ்ட் இவர் ரோஹித் 23rd ரேங்க் ஏசிஎஸ் ஃபவுண்டேஷன்ல இன்டர் படிச்சுட்டு இருக்கார். நெக்ஸ்ட் இவர் எம் சந்தோஷ் 48th ரேங்க் இன்டர்ல கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சார். நெக்ஸ்ட் இவங்க ஸ்ரேயவர்ஷினி 3rd இயர் இத்ராஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்டர் முடிச்சிட்டாங்க. ஃபைனல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வைஷ்ணவி ஃபைனல்ல 36th ரேங்க். இப்ப ரீசெண்டா நடத்தின எக்ஸாம்ல அவங்களும் பிளேஸ்டு. எந்த ஃபர்ம் அப்படின்னு சரியா எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஜீவிதா 47th ரேங்க் ஃபைனல். நெக்ஸ்ட் விஜய் பாபு நாரு இவர் ஃப்ரம் ஆந்திரா ஆல் இண்டியா 10th ரேங்க். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாங்க சொல்லிட்டு போலாம். சோ சொல்லிட்டு போனா உங்களுக்கே போர் அடிச்சிடும். நான் இப்ப டைரக்டா வந்துட்டேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன போல 3 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அசம்பிள் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்? ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றதுன்னா, பிகாம் படிக்கணும்னா படிங்க. நான் வானான்னு சொல்லல. ஆனா பிகாம் முடிச்சா வேலை கிடைக்குமான்னா இல்ல, இன்றைய தேதியில இல்ல. அது ஒரு என்ட்ரி கேட், அவ்வளவுதான். எந்த காலேஜில் படிச்சாலும் அதேதான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், பிகாம் படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இயர் +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஜாயின் பண்றீங்க. பிகாம் ஜாயின் பண்ணும் போதே எப்படி ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி கூட போகாம இன்ஜினியரிங், மெடிசன், நீட், ஐஐடி, பாராமெடிக்கல் சயின்சஸ், டென்டல், இவ்வளோ இருக்கு படிக்கிறான். அவன் பிஎஸ்சி போறதில்ல. அதே போல நம்மளும் +2 முடிச்ச உடனே நமக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங், மெடிசன் மாதிரி. என்ன சார்? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி உங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. இதுக்கு முன்னால அத சிடபிள்யூஏன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதுக்கு பேரு சிஎம்ஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட். சிஎம்ஏ முடிச்சா நீங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. 3 கம்பெனி செக்ரட்டரி பத்தி நீங்க +2ல படிச்சிருப்பீங்க. இந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க MBA is not a professional course. Tom and Dick, everybody is doing MBA. பெரிய விஷயம் இல்ல. எப்ப பெரிய விஷயம்னா அதுக்குன்னு இருக்கிற MBAக்குன்னு இருக்கிற ஸ்கூல்ஸ், அங்க படிக்கணும். இன்ஸ்டிடியூட்ஸ்ல, IIMs அந்த மாதிரி, லீபா, பிம், பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அங்க படிச்சா வேல்யூ.
இல்லைன்னா வேல்யூ இல்லை. அது 3 வருஷத்துக்கு அப்புறம். 3 வருஷத்துக்குள்ள என்ன படிக்கலாம்? நீங்க சொல்லலாம், சார் அதான் பிகாம் படிக்கிறேனே. பிகாம் கூட என்ன படிக்கலாம் சார்? பிகாம் படிக்கிறதே கஷ்டம் சார், அது கூட வேற ஏதோ படிக்க சொல்றியே. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிகாம் படிக்கிறதுக்கு 1 மாசம் போறோம். உண்மை உண்மை, நான் பொய் சொல்லவே இல்லை. ஏன்னா நான் யூடியூப்ல நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எவ்ரி வீக் மோட்டிவேஷனல் லெக்சர்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். கேரியர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். நான் பொய் சொல்ல முடியாது. சோ பிகாம் கூடயே படிக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ். ஏன்னா பிகாம் சப்ஜெக்ட்ஸும் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் சப்ஜெக்ட்ஸும் ஒண்ணுதான். ஒண்ணு. ஆமா. அப்படின்னா பிகாம்ல இங்கிலீஷ், மேத்ஸ், அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், வேற ஏதாவது ஒண்ணு. சோ தமிழ் இல்லைன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஏதாவது வரும். சிஏல டிட்டோ. மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், லாஜிக்கல் ரீசன், மேத்ஸ், பிசினஸ், கமர்ஷியல் நாலேஜ், இங்கிலீஷ் அப்படியே இருக்கு. லா, ஐசிடபிள்யூஏல அது, ஏசிஎஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் பிகாம்ல இருக்கிறதும் சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ல இருக்கிறதும் ஒன்று. சிஏ நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க, அது அப்புறம் பார்க்கலாம், நான் சொல்றேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்லைன்னா ஏதோ பிகாம் முடிக்கிறோம், 21 வயசுல ஜாப்ல சேர்றோம், ஏதோ ஒர்க் பண்றோம், 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது, ஃபேமிலி, கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைங்க, வயசாயிடுத்து, நரை முடித்து விட்டது, படுக்கையில் விழுந்தோம், போயாச்சு. இதற்கான வாழ்க்கை? இதுதானா வாழ்க்கை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தானே அப்துல் கலாம் சொன்னார். வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ஒருவர் ராமநாதபுரத்தில் அணுவிஞ்ஞானி ஆகி பெயரெடுத்து இந்தியாவின் முதல் குடிமகனாக ஓய்வு பெற்றவர், ஜனாதிபதி மனிதர் அப்துல் கலாம். உழைப்பு ஒன்றுதான் அவரை முன்னேற்றி உச்ச நிலைக்கு கொண்டு வந்தது. இல்லைன்னா ராமநாதபுரத்துல ஏதோ ஒரு மூலையில அப்துல் கலாம், எல்லா அப்துல் கூட சேர்ந்து அவரும் ஒன்னா இருந்திருப்பாரே. அப்படி நினைத்தாரா? அணு விஞ்ஞானி பேக்ல இருக்கு. எஸ், நமக்கெல்லாம் பிடித்த மனிதர். இளைஞர்களை படி என்று சொன்னார். படின்னு தான் சொன்னார். படிச்சா முன்னேற முடியும்னுட்டார். நீ எங்க இருந்தாலும் சரி, ஒரு ராமநாதபுரம் எங்க இருக்குது பாருங்க. உண்மை, உழைப்பு, நேர்மை, உயர்வு அப்துல் கலாம் இன்றைக்கும் நம் மனதில் நீங்கா வரம் பிடித்தவர், நீங்கா இடம் பிடித்தவர். அவர் படிந்தானா நண்பா சொன்னாரு. தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் ஒமர் முக்தார். தூக்கு மேடைக்கு செல்வதற்கு அரை மணி நேரம் முன்பு வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். நெஞ்சு கொடுக்கும் நேரம் வரை படித்துக் கொண்டிருந்தார் கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ். சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பா. இப்ப நீ படிக்க வேண்டும். ஏதோ +2 முடிச்சிட்டேன் சார், பிகாம் சேர்த்து முடிச்சிட்டேன் சார், அப்புறம் பாத்துக்கலாம். இல்லை நண்பா, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவம்.
ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஏதோ உங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணி எல்லாம் படிக்க வச்சு நான் ஏதோ புடிச்சு போட்டுறேன் நினைக்க வேண்டாம். அப்படி இல்லை. எங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை நண்பா. சகோதர சகோதரிகளே, இதெல்லாமே உண்மை. உங்கள் எண்ணங்கள் தான் இன்று இந்த மீட்டிங்க உங்களை அட்டன் பண்ண வச்சிருக்கு. ஆமா, ஒவ்வொரு சிந்தனையும் நம்மளை முன்னேற்றுகிறது நண்பா. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கவிஞர் கண்ணதாசன். உண்மை. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். சுவாமி விவேகானந்தர். பைபிள்லயும் அதேதான் சொல்லப்பட்டிருக்குது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உன்னால முடியும். பிகாம்ல இருக்கிற அதே சப்ஜெக்ட்ஸ் தான். பிகாம் மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ், அதே சப்ஜெக்ட்ஸ், அதே சாப்டர்ஸ். 4.5 மணி நேரம் தான் பிகாம். நீங்க எங்க இருந்தாலும் எடுத்துக்குங்க. ரிமைனிங் டைம் யூ ஆர் ஃப்ரீ. இப்ப டோட்டல் டே ஃப்ரீ நண்பா. ஏதாவது படிக்க வேண்டாமா? நீங்களும் ப்ரொஃபஷனல் ஆகலாம்னு சொல்றேன். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. நம்ம மட்டும் பிகாம் படிச்சுட்டு பிகாம் சார், பிகாம் இவ்வளவு வேல்யூ இருக்கு சார். பிகாம் முடித்தவர்களை கேட்டு பாருங்கள். ஒன்னும் இல்ல சார். அப்போ பிகாம்க்கு எவ்வளவு சார்? அவ்வளவு டிமாண்டு? முடிச்ச உடனே வேலை கிடைச்சிரும்னா இல்ல. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிகாம் தான் எடுத்தாகணும். இவ்வளவு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போறது சிங்கிள் பிகாம். அதே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு இன்ஜினியரிங் இருக்கு, மெடிசன் இருக்கு, நீட் இருக்கு, ஐஐடி இருக்குது, பாராமெடிக்கல் சயின்ஸ் இருக்கு, பிஎஸ்சி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஏக்கச்சக்கமா இருக்குது நண்பா. அதனால பிஎஸ்சிக்கு டிமாண்ட் இல்லை. பிகாம்க்கு ஏன் டிமாண்ட்னா இதுதான் உண்மை. நான் ஆராய்ந்து பார்த்து விட்டு தான் சொல்கிறேன் சிஸ்டர்ஸ். உண்மை. வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது, முடிச்சுட்டா வேலை கிடைச்சிரும், அதெல்லாம் சும்மா. இதுதான் ரீசன். நானும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். சோ நமக்கு எல்லாம் பிகாம் தான். அதனாலதான் அவ்வளவு வேல்யூ இருக்கு, அதனாலதான் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. வேல்யூ இல்ல சார். பிகாம் சார், நான் இப்ப எல்எல்பி முடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கடைசியில ஒரு 15-20 மினிட்ஸ் நான் டைம் கொடுக்கறேம்மா. நான் கம்ப்ளீட்டா பேசிடுறேன், அப்புறம் டைம் கொடுக்கறேம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க இதுதான் உண்மை. சோ அதனால பிகாம் முடிச்சுட்டாவே பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. அது ஒரு கிராஜுவேஷன். ப்ரொஃபஷன் ஆகணும். ஏன் சார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் போறாங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ். நம்மளுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்க ஒரு சிஏ இல்லைன்னா சிஎம்ஏ இல்லைன்னா சிஎஸ் முடிச்சா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஹாங்காங், கல்ஃப் கண்ட்ரீஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இன்க்ளூடிங் யூஎஸ் அண்ட் யூரோப், அங்க ஒரு அடிஷனலா கோர்ஸ் படிக்கணும். எந்த கோர்ஸ் சொன்னாலும் கரெக்ட் நண்பா. சிஏ தான் அப்படின்னு ஒண்ணு நான் சொல்ல வரல நண்பா. சிஎம்ஏ, சிஎஸ், எஸ், ஒரு 5-6 வருடம் ஆகும் சிஏ முடிக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். எடுத்துக்கோ. ஒரு 3-3.5 வருஷத்துக்குள்ள முடிச்சுட்டு வந்துடலாம். சிஎம்ஏ எடுத்துக்கோ, சிஎஸ் எடுத்துக்கோ, 3 to 3.5 years. இன்டர் முடிச்சாவே வேலை இருக்குது நண்பா. ஏன்னா இது 3மே ஒரு ப்ரொஃபஷனல். எம்பிஏ ப்ரொஃபஷனல் இல்ல. இது 3த்துல சைன் போட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்செப்ட்ஸ். நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். வேலைக்கு போவானா,
டாக்டர் மாதிரி, லாயர் மாதிரி. ஃபாரின் பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. உண்மை சொல்றது உண்மை. மானிட்டரி பேக்கேஜ் நான் இப்போ காமிச்சேனே உங்களுக்கு, 7.5, 8.5, 9.5, 11, 12. உண்மை. நான் எப்படி நண்பா உங்களிடம் பொய் சொல்ல முடியும்? நாளைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு வந்து கேட்டா நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? நான் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட போன் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்க பேசிக்கலாம். இதுதான். இதே ஒரு எங்களுடைய ஸ்டூடெண்ட் மாணவன் மகேஷ் பாண்டி தூத்துக்குடியிலிருந்து வந்தார், பிகாம் முடிச்சுட்டு. அவரை அழைத்து ஆதரவளித்தோம். 4 வருஷம் படிச்சார் சிஎம்ஏ. ஆமா, ஒரு சாதாரண மாணவர் தான். முடியும் என்று நினைத்தார், முடிந்தது. அவ்வளவுதான். கஷ்டம். இன்னைக்கு நல்லா இருக்கார். எவன் ஒருவன் 3 வருடம் இல்ல 4 வருடம் தலையை குனிந்து கஷ்டப்பட்டு படிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடப்பான். உண்மை நண்பா. அடுத்த 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டுட்டா நீங்க தான் வாழ்க்கையில எஜமானன். இந்த 4 வருஷம் ஜாலியா இருந்தா வாழ்க்கைக்கு நீங்கள் வேலைக்காரன். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இளமையில் கல். இதுதான் டைம் படிக்கிறதுக்கு. படிப்பு ஒன்றுதான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம். வேற எதுவுமே இல்லை நண்பா, வேற எதுவுமே கிடையாது. படிப்பு தான். படிச்சதுனாலதானே நம்ம தமிழ்நாட்டில இருந்து, நம்ம இந்தியால இருந்து எவ்வளவு 60% மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்றான். கலிபோர்னியா ஸ்டேட்டே நம்ம தான், இந்தியர்கள் தான் அதிகம். ஏன்னா படிப்பு, வேற ஒண்ணும் இல்லை. 25 கோடி பேர் நம்மளை வந்து பாம்பு பிடிக்கிறவான்னா இந்தியா. இன்னைக்கு நம்ம மவுஸ் பிடிக்கிறோம், கம்ப்யூட்டர். பாருங்க நம்ம திறமை. அக்கவுண்ட்ஸ் ஜாப்ல வேலை வாய்ப்பு அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. உங்களுடைய சைனுக்கு மதிப்பு அவ்வளவு உண்டு. ஒரு சிஏவா ஒரு சைன் பண்ணா மினிமம் 10,000. ஒரு லாயரா சைன் பண்ணா கூட 50 ரூபாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா ஒரு சிஏ, ஒரு சிஎம்ஏ, ஒரு சிஎஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது சைன் பண்றீங்க, அவ்வளவு மதிப்பு உண்டு. கிராஜுவேட் இருந்தா ஒண்ணுமே இல்லையே. நான் எனக்கு புரிகிறது சார், கிராஜுவேட் முடிச்சுட்டு நான் படிங்க நான் வேணா சொல்ல. ஆனா கிராஜுவேஷன் கூடயே படிக்க முடியும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த வாய்ப்பை. நாங்க படிக்கும் போது இல்ல, டிகிரி முடிச்சுட்டு வாடான்னுட்டாங்க. பட் உங்களுக்கு +2 முடிச்சுட்டு வந்துரு. ஏன் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு? ஏன் +2 லெசன்ஸ், +2 முடிச்சுட்டு பிகாம் லெசன்ஸும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லெசன்ஸும் ஒண்ணு படி. அதுவும் இல்லாம மார்னிங் ஈவினிங் காலேஜஸ் தான் இப்போ. ரிமைனிங் டைம் ஃபுல் ஃப்ரீ. இந்த பேண்டமிக் டைம்ல காலேஜஸ் இல்ல. அப்படியே சும்மா இருக்க போகிறாயா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாருமே சும்மா இல்ல. நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? படிக்க ஆரம்பித்து விடுங்க. ஏன்னா வாழ்க்கையில ஸ்டேட்டஸ் உண்டு. எங்க போனாலும் என்ன படிக்கிற பையன் தான் கேட்பாரு உங்க அப்பாவை. பிகாம் படிக்கிறான், பிகாமா சரி. ஆனா இதே சிஏ சிஎம்ஏ படிக்கிறார், உலகம் உங்களை உற்று பார்க்கும். உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. நான் தான் சொன்னேன், ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் இல்ல. லட்சியம் வேண்டும். துப்பாக்கி எடுத்தால் குறிப்பார்த்து சுட வேண்டும். நாம் இலக்கை அடைய வேண்டும். அதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். லட்சியம் இல்லாத வாழ்க்கை பயனற்றது நண்பா. ஏதோ போறோம், ஒன்றை அடைய வேண்டும். கேட்பதை பெரிதாக கேள். ஆமா, கேட்கிறத பெருசா கேளு. சார் நான் சிஏ ஆகணும் சார், சிஎம்இ ஆகணும். முடிந்த வரையில் நம்மால முடியும். அப்படி கேட்டாதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நீயும் யோசிச்சா நண்பா
எல்லாரும் சென்றடையும் இடத்தை தான் நீயும் சென்றடைவாய். நீ ஒரு மாற்று பாதையை யோசிச்சா டிஃபரெண்டா வருவ. நீ ஒரு ப்ரொஃபஷனலா வருவ. ஒரு கிளாஸ்ல 80 பேர் இருக்காங்க பிகாம்ல, 10 பேர் மட்டும் படிச்சுட்டே இருப்பான், மிச்சம் எல்லாம் கத்தின்னு இருப்பான். அனுபவத்தை சொல்கிறேன். கல்லூரி வாழ்க்கையில் I was a professor in Loyola College. தெரியும், மாணவர்களுடைய 10 பேர் படிச்சுன்னு இருப்பான், படிப்பை பத்தியே யோசிப்பான். அவன் எல்லாம் பெரிய ஆளா இருக்கான், மத்தவன் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். பாருங்கள் நண்பா, அரசாங்கம் எதுக்கு நமக்கு வேலை கொடுக்க வேண்டும்? ஐயோ கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப், அதுக்காகவே வாழ்க்கையை செலவிட போகிறாயா? உனக்குள்ள இருக்கிற திறமையை எடுத்துப்பார். பிரைவேட் செக்டார் நமக்காக ஓபனா இருக்கு. எவ்வளோ மணி பேக்கேஜ் சார். நீங்க சொல்ற போல சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லாம் நிறைய செலவாகாதா சார்? இல்ல, மேபி 1.5 lakhs ஃபுல் கோர்ஸ், 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இன்ஜினியரிங்ல ஸ்டார்டிங்கே 7 lakhs 10 lakhs. பிகாம்ல 3 லட்சம் நண்பா. பிகாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு 2.5 to 3 lakhs ஈவினிங் காலேஜ்ல, பிரைவேட் காலேஜஸ்ல. உண்மை. ஆனா பிகாம் விட பல மடங்கு வேல்யூ உள்ள ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 1.5 லட்சம் தான். ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப கம்மி, அதை நான் அப்புறம் சொல்றேன். பாருங்க நண்பா, அதே போல நம்ம கோர்ஸ்ல சப்ளை கம்மி, டிமாண்ட் அதிகம். சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிச்சுட்டு யாரும் வேலை இல்லாத இல்ல. யாராவது இருந்தா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வாங்கி கொடுக்க முடியும். காஸ்ட் ஃபேக்டர் ரொம்ப கம்மி. பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்லலாம். காலேஜ் படிக்கும் போதே படிக்கலாம், 2 கோர்ஸ் படிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். நிறைய பேருக்கு தெரியல. பிகாம் முடிச்சுட்டு ஏதாவது ஃபர்தரா படிக்கணும்னா அப்பதான் யோசிப்பாங்க சிஏ சிஎம்ஏ சிஎஸ் பத்தி. எம்பிஏக்கு வேல்யூ இல்லை. நான் உங்களை இப்பவே யோசிக்க சொல்றேன். பிகாம் முடிச்சுட்டு எல்லாம் இதுதான் வரான். பிகாம் கூடயே போனா என்ன சார்? பிகாம் கூடயே போனா பாஸ் பண்ண முடியுமா? நீங்க தான் பாஸ் பண்றீங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? யாரெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வராங்களோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, யாரெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வராங்களோ அவங்க எல்லாம் +2 முடிச்சுட்டு டிகிரி கூடயே பண்ணவங்க. ஏன் சார்? இளமையில் கல். 3 வருஷம் முடிச்சுட்டு நீ பண்ணா டயர்டு, பிசிக்கல் டயர்ட், மென்டல் டயர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும், பொறுப்புகள் அதிகம். பிகாம் 3 வருஷம் பொறுப்பு கிடையாது, ஜாலியா இருக்கும். அந்த டைம்ல படிக்கணும், உட்கார்ந்து படிக்க வேண்டும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஆல் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்றது. நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு பிகாம் கூடயே படிக்கலாம்னு இருக்குதே. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம பாஸ் பண்ணிடுங்க, ஃபவுண்டேஷன் பேரு. அத பாஸ் பண்ணிடுங்க, 6 மாசம். இன்னிலிருந்து எடுத்துட்டா டிசம்பர் இல்லையா ஜூன்ல பாஸ் பண்ணிடுறீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்புறம் 2 வருஷம் இருக்குது. இன்டர் பாஸ் பண்ணுங்க. இன்டர் பாஸ் பண்ணாவே வேலை வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரீசெண்டா WCC காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணாங்க. அவங்க பேர் அக்ஷயா, சிஸ்டர் அக்ஷயா, நம்ம ஸ்டூடெண்ட். யார் சார் அவங்க? பிகாம் ICWA இன்டர் முடிச்சிட்டாங்க, அதான் குவாலிஃபிகேஷன். மிச்சவங்க எல்லாம் பிகாம் போடா. ICWA இன்டர், மாமா 30,000 rupees ஸ்டார்டிங் சேலரி E&Yல. உண்மை, இது நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் நண்பா. பாருங்க, உதாரணத்தை தான் சொல்ல முடியும். சோ பிகாம் கூடயே
ஏன்னா நீங்க படிச்சா உங்களுடைய பெற்றோர்களினுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மேம்படுத்தலாம், அவங்கள வச்சு காப்பாற்றலாம், நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில மேல போக முடியும். ஸ்டேட்டஸ் இருக்குதே நமக்கு. பிகாம் முடிச்சா ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, எல்லாரும் தான் முடிக்கிறாங்க. அதே போல நண்பா, நீங்க சென்னையா இருக்கட்டும், அவுட் சைடா இருக்கட்டும், தமிழ்நாடு ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில தான் 3 கோர்சஸ் இருக்கு. த்ரூ அவுட் சவுத் இந்தியாக்கே நம்ம தான் ஹெட் குவார்டர்ஸ். எவ்வளவு ஒரு அருமையான இடம் பாத்தீங்களா? பெஸ்ட் கோச்சிங் சென்டர் இங்க இருக்கு. அதே போல நண்பா, இப்ப எல்லாமே ஆன்லைன் கோச்சிங், ஃபேஸ் டு ஃபேஸ், லைவ், இந்த மாதிரி லைவ் இப்படி நாங்க சொல்லி கொடுக்கிறோம். பேண்டமிக் முடிச்சா டைரக்ட் கிளாஸ். அது வரைக்கும் நீ எங்க இருக்கியோ அங்க இருந்தே கத்துக்கலாம். பேண்டமிக் முடிஞ்சாலும் ஆன்லைன் உண்டு, டைரக்ட் உண்டு. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. எம்பிஏலயே பினான்ஸ் தான் எடுக்கிறாங்க. 3 வருஷம் போயிட்டு இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் எம்பிஏ எடுக்கிறாங்க. அவங்க எது எடுக்கிறாங்க? பினான்ஸ். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பிகமிங் பினான்ஸ் ப்ரொஃபஷனல், தெரியுமா? ஒரு நிமிடம் நண்பா. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகமிங் பினான்ஸ் ப்ரொஃபஷனல். பாருங்க, இதுதான் உண்மை. சரி சார், இப்போ மத்தத சொல்லிட்டீங்க, படிக்கணும்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்க. ஏன்னா படிப்பு இருந்தாதான் வாழ்க்கை, இல்லைன்னா இல்ல. கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணும். அம்பேத்கர் படுக்கும் அறைக்கு பக்கத்தில் நூலகத்தை வைக்க சொன்னார். பாருங்க, அறிஞர் அண்ணா அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க சொன்னார். ஏன்னா புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், புத்தகம் முடிச்சிடுறேன், அப்புறம் அறுவை சிகிச்சை. இதுதான் உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி நண்பா, படிச்சுட்டா மேல வந்துடலாம். படிச்சுட்டா நீ மேல வந்துடு. உங்களுக்கு இருக்கிற அருமையான வாய்ப்பு ஏன் தவற விடணும்? செலவும் அவ்வளவு இல்லையே. இப்போ என்ட்ரன்ஸ் எடுத்துக்கோங்க. சிஏ என்ட்ரன்ஸுக்கு 9200 கவர்மெண்ட் ஃபீஸ். எங்களுடைய கோச்சிங் ஃபீஸ் 29,865. அவ்வளவுதான். ஃபீஸே அதிகம் இல்லை. சிஎம்ஏக்கு கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் 6,000. கோச்சிங் ஃபீஸ் இப்ப எங்க கிட்ட 19,000. சரி சார், ரைட். இப்போ இந்த 3 கோர்ஸ் பத்தி சொல்லணும்னா, சிஎம்ஏ மேத்ஸ்ல நீங்க வீக்கா இருந்தா கூட சிஎம்ஏ படிக்கலாம். ஏன்னா ஃபவுண்டேஷன்ல தான் சிஎம்ஏ. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். யார் படிக்கலாம் சார்? சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணவங்க. நீங்க இப்போ +2 முடிச்சாலும் சரி, டிகிரியில இருக்கீங்கனாலும் சரி, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஜூன்ல எழுதலாம், நெக்ஸ்ட் இயர் ஜூன் பாஸ் பண்ணிடுறீங்க. உடனே இன்டர்ல 2 குரூப், ஃபைனல்ல 2 குரூப், டிகிரி படிச்சுட்டே முடிக்கலாம். ஐசிடபிள்யூஏல இன்டர் முடிச்சாவே 30,000. இப்ப சொன்ன எக்ஸாம்பிள், இல்ல 40,000. ஃபைனல் முடிச்சுட்டா எல்லா கவர்மெண்ட் ஜாபும் ஐசிடபிள்யூஏக்கு தான். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பேங்க்ஸ் எல்லாமே சிஎம்ஏக்கு தான். இப்போ சிஎம்ஏனா என்ன சார்? காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட், ஸ்பெஷலைஸ்ட் இன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஸ், காஸ்டிங்,
இது 3 ஸ்பெஷலிஸ்ட். சிஏக்கும் ஐசிடபிள்யூக்கும் என்ன சார் வித்தியாசம்? சிஏ 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும். ஐசிடபிள்யூஏல 15 months பிராக்டிஸ். சரி சார். சிஏ 5 வருடம் வேணும் முடிக்கிறது. சிஎம்ஏ 3 வருஷம். முக்கியமாக சொல்லணும்னா சிஎம்ஏ சிஏ they are specialized in taxation and audit. டாக்ஸா ஆடிட்டர் கூப்பிடு, இன்கம் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், ஆடிட்டர் கூப்பிடு, அக்கவுண்ட்ஸ் பினான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டன்ட் கூப்பிடு, செக்ரட்டேரியல் லீகலா கம்பெனி செக்ரட்டரியை கூப்பிடு. அவ்வளவுதான். இதுதான் ஸ்பெஷலிஸ்ட். ஒவ்வொன்றும் வேற வேற. எது பெஸ்ட் இல்ல, 3மே பெஸ்ட் தான். 3மே பெஸ்ட். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு. 3மே ப்ரொஃபஷனல். கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது சிஏ. நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியால மெஜாரிட்டி சிஎஸ் தான் படிக்கிறாங்க, கம்பெனி செக்ரட்டரி. ஏன்னா அதுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அழி இல்ல, உண்மை. சரி, இப்போ சிஎம்ஏ முடிச்சிடலாம். 3 வருஷம் பிகாம் கூட சேர்ந்து படிக்கலாம். வேலைக்கு சேர்ந்து வேலையிலிருந்தும் படிக்கலாம். 15 months ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போகணும். அதை நீங்க வேலைக்கு போகும்போதே அதையே காமிச்சிடலாம். இல்ல அப்படின்னா ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட பிராக்டிஸ் போகணும். அதை நாங்க ஏற்படுத்தி தரோம். ஐசிடபிள்யூஏல ஃபவுண்டேஷன் ஃபீஸ் வந்து 19,865. கவர்மெண்ட்டுக்கு 6,000 கட்டணும். அவ்வளவுதான். இப்ப இருந்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூன்ல உங்களை எழுத வச்சிருவோம். இவ்வளவுதான் ஃபீஸ். கிளாஸஸ் வந்து மார்னிங் ஈவினிங் இருக்கும். காலேஜ் திறந்துட்டா ஏதாவது ஒரு டைம் தான் இருக்கும், 2 hours டெய்லி, சாட்டர்டே சண்டே. நாங்க இங்க என்ன எடுக்கிறோமோ அதே தான் காலேஜில் எடுப்பாங்க. அதையும் சொல்லிடுறேன். நாங்க என்ன எடுக்கிறோமோ அதுதான் இங்க. கேட்டு பாருங்க. சேம் சாப்டர்ஸ். அவ்வளவுதான். ஐசிடபிள்யூஏ இன்டர் அண்ட் ஃபைனலும் இன்டரும் பிகாம் செகண்ட் இயர் தேர்ட் இயரும் ஒண்ணுதான். காலேஜில் ஒன்னும் சொல்லி கொடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க, நாங்க சொல்லி கொடுத்துறோம். நாங்க சொல்லி கொடுக்கறது 100% லெவல், காலேஜ் 50% லெவல். வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிஎம்ஏக்கு. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆக சிஎம்ஏக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் சிஎம்ஏக்கு தான். கல்ஃப்ல நிறைய சிஎம்ஏஸ் ரிக்வயர்ட். ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சிஎம்ஏ முடிச்சிட்டியா எம்காம் ஃப்ரீ எடுத்துக்கோ. உண்மை, எம்காமே எடுத்துக்கோப்பா. சரி, சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் கூட எம்ஓயு போட்டுக்கலாம். இப்போ இவ்வளவு நாள் இல்ல, சிஏ மட்டும்தான். சிஎம்ஏ எம்ஓயு வித் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ். அடுத்தது சிஎம்ஏ முடிச்சிட்டியா ஏசிசிஏல நிறைய பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அது சிஏ. யூகேசிஏ, அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட். நம்மளது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அங்க சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட். அதுல எக்ஸம்ஷன் இருக்கு, டை அப் இருக்கு. அப்போ நீங்க சிஏடபிள்யூஏ முடிச்சா யூகேசிஏவும் முடிக்க முடியும். யூகேசிஏ முடிச்சா உலகம் முழுவதும் வேல்யூ, all multinational companies including in India. இது latest development. சிஎம்ஏ பரவாயில்லையா இருக்கும், முடிக்கலாம். சார் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வேணும் முடிக்கிற மாதிரி சிஎம்பிஏ முடிச்சிடலாம். கொஞ்சம் படிக்கணும். எவ்வளவு சார் படிக்கணும்? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படி போறோம் சார். 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேண்டாம். ஆனா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கணும். படிப்பு இல்லைன்னா இல்ல, அப்படிதான் படிக்கணும். சரி சார். சிஎம்ஏ ஃபைனல். இன்டர் முடிச்சாவே உங்களுக்கு 30,000 சேலரி ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்ன்றது பாதி, ஃபைனல் அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஒவ்வொரு வருஷமும் 40 அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் எடுக்கிறாங்க. சேலரி 90,000 rupees per month. உண்மை.
நான் சொல்றது எல்லாமே உண்மை. தவறாக இருந்தா நான் சேலஞ்சுக்கு வரேன். பொய் சொல்ல மாட்டேன் நண்பா. சரி சார், அடுத்தது ஏசிஎஸ் பத்தி சொல்லுங்க. கம்பெனி செக்ரட்டரி, ஒரு கம்பெனில ஒரு கம்பெனி செக்ரட்டரி தான் இருக்க முடியும். அவருக்கு பேரு கீ மேனேஜரியல் பர்சோனல், KMP. எல்லா கம்பெனிலும் சேர்மன் மஸ்ட், MD மஸ்ட், CEO மஸ்ட். ஒருத்தர் அம்பானி கம்பெனி எடுத்தா முகேஷ் அம்பானி இருக்கணும், கம்பல்சரி. அவர் தான் மெயின். அவருக்கு கூடவே யார் இருக்கணும்னா கம்பெனி செக்ரட்டரி. நாட் ஈவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி தான். அது 2013 கம்பெனிஸ் ஆக்ட்லயே கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா நீங்க எங்க போய் உட்கார போறீங்கன்னு. CS இன்ஜினியர்ஸ் வேர்ல்டு கிடையாது, இவர் தான் CS தான். அதே போல 10 crores பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலுக்கு மேல போனா கம்பெனி செக்ரட்டரியை கம்பல்சரியா அப்பாயின்ட் பண்ணணும். 27 வருடமாக ஸ்கூலா போய் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மை. சென்னையில காலேஜஸ் போயிருக்கேன் நண்பா. அப்படி நான் சொன்னதனுடைய விளைவு இன்னைக்கு நிறைய பேர் கம்பெனி செக்ரட்டரிஸா இருக்காங்க சென்னையில. பிராக்டிஸும் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் நான் சொன்னது எக்ஸாம்பிள்ஸ். உங்களால நிறைய கொண்டு வர முடியும். அதே போல CME. சரி, CS கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே. ஒரு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி வேணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி வேணும். இப்படிதான் ஒரு பேஜுக்கு சொல்றேன். பேங்க் ஜாப்ன்றாங்க எல்லாம், அது கிளரிக்கல் ஜாப். அது போட இதை முடிச்சுட்டா ஸ்ட்ரிக்ட் அவே ஆபீசர், ப்ரொஃபஷனல். நீங்க லால தியரியில ரொம்ப ஸ்ட்ராங்னா கம்பெனி செக்ரட்டரி எடுத்துக்கோங்க. சார் எனக்கும் மேத்ஸுக்கும் 2000 மைல்ஸ் டிஃபரன்ஸ், வானா மேத்ஸ் வாண்டான்னா கம்பெனி செக்ரட்டரி. தியரி தான் 85% தியரி, 15% ப்ராப்ளம். அவ்வளவுதான். தியரி நல்லா படிக்கிறீங்கன்னா CS பெஸ்ட். ஏன்னா அங்க வந்து இதுவே கிடையாது, மேத்ஸே கிடையாது. அதே போல அக்கௌண்ட்ஸ் கூட 15% தான், லா தான். CS கூட BL கூட CS கரெக்ட் காம்பினேஷன். எஸ், ஆனா BL விட பல மடங்கு வேல்யூ அதிகமான உள்ளது CS, கம்பெனி செக்ரட்டரி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல CMA ஃபவுண்டேஷன்ல மட்டும்தான் மேத்ஸ் இருக்கு. அதை பாஸ் பண்ண வச்சிருவோம் நாங்க. +2 முடிச்சவங்க எழுதலாம் ஃபவுண்டேஷன். டிகிரி முடிச்சவங்க ஸ்ட்ரெயிட்டா இன்டர் போலாம். எஸ், டிகிரி முடிச்சவங்க அடுத்த ஜூன்ல எழுதலாம். ஒரு குரூப் இல்ல 2 குரூப் எழுதலாம். ஒரு குரூப்புக்கு 4 பேப்பர். நீங்க வேலை பண்ணிட்டே படிக்கலாம். CMA CS படிச்சுட்டே படிக்கலாம். பிகாம் படிச்சுட்டே படிக்கலாம். இல்ல 1 வருஷம் டைம் கொடுங்க பிகாம் முடிச்சுட்டு எனக்கு, நான் உங்களை இன்டர் பாஸ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவுதான் சார். CA, ஆனா CAக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆடிட்டர் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணணும் பிசிக்கலா. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத முடியும். அதே ஒரு +2 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் CA எழுதினா நல்லது. இந்த நவம்பர்ல, இந்த டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் எழுதலாம், இல்ல ஜூன்ல எழுதலாம். பாஸ் பண்ணிட்டு 1 இயர் இன்டர், காலேஜ் படிக்கும் போதே இன்டர் படிச்சா நல்லது. அதுக்கப்புறம் 3 வருஷம் பிராக்டிக்கல் ட்ரைனிங். இல்லைன்னா பிகாம் முடிச்சிட்டு CA, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா பிகாம் முடிச்சிட்டு CA போகும்போது அதுக்கு பேரு டைரக்ட் என்ட்ரி. ஒரு ஆடிட்டர் கிட்ட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும். கொஞ்சம் கஷ்டம். இந்த சென்ஸ் டைம் இருக்காது. அதே காலேஜ் போதே CA இன்டர் படிச்சீங்கன்னா டைம் இருக்கும். அதனால +2 படிக்கும் போதே படிங்க. உங்க இஷ்டம். எப்படி நீங்க வந்தாலும் சொல்யூஷன் கொடுக்க நாங்க தயார். CA ஒரே ஒரு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ் CAல அந்த 3 வருஷம் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். 5000 மினிமம். உங்க செலவை நீங்களே பார்த்துக்கலாம். யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம்னு சொல்றாங்களே சார், இதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் இல்ல. கஷ்டமா இருக்கிறது எல்லாமே நிலைக்கும். கஷ்டம் இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இல்ல. +2 கஷ்டம் இல்ல, வேல்யூ இல்ல. பிகாம் கஷ்டம் கிடையாது, வேல்யூ இல்ல. இன்ஜினியரிங் கஷ்டம் இல்ல, வேல்யூ இல்ல. ஒரு IAS ஒரு IPS கஷ்டம் தான், வேல்யூ. இங்க இருந்தெல்லாம் வந்து அண்ணா நகர்ல ஸ்டே பண்ணி படிக்கிறாங்களே IAS, நீங்க ஏன் படிக்க கூடாது? நமக்குன்னு இருக்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எக்ஸ்ட்ராடினரி சேலரி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்டர் முடிச்சாவே சேலரி. எஸ், பாத்தீங்களா, அவ்வளவு வேலை வாய்ப்பு. சோ இந்த 3 கோர்ஸ்னுடைய சப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டேன். மெயினா இதுதான். இப்ப ஃபவுண்டேஷன், டிகிரி முடிச்சவன்னா இன்டர். சப்ஜெக்ட்ஸ், டைமிங்ஸ் ஆன்லைன், ஃபேஸ் டு ஃபேஸ், லைவ், பிளஸ் ரெக்கார்டடும் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறோம். மெட்டீரியலும் பிடிஎஃப் கொடுக்குறோம், சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பியும் கொடுக்குறோம். வாரம் டெஸ்ட் வைக்கிறோம். நல்ல ரிசல்ட். 27 வருஷமா சஸ்டெயின்டா சென்னையில இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட. எல்லாமே இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால நல்ல நேம் இருக்கு. ஃபீஸ் கம்மி, ஸ்ட்ரென்த்தும் கம்மி. CA ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் எங்க கிட்ட ஒரு 100 இருக்கும். கிரௌடடா இருக்காது. ஒண்ணுமே புரியாது நண்பா. வார்னிங் சிக்னல் கொடுக்கிற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி ஒரு அகாடமியில இந்த ஸ்டேட் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் படிச்சா நிச்சயமா பாஸ் பண்ண வச்சிரும். நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல படிச்சா உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. CBSE ஃப்ரெண்ட்ஸ் ரேங்க் வாங்க வைப்போம். CBSE ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 கோர்ஸ். ஓரளவுக்கு நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டேன். ஏன்னா நீங்க டவுட்ஸ் டைரக்டா என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அந்த டவுட்ஸை பேஸ் பண்ணியே கூட நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம். உங்களுடைய டவுட்ஸ் நீங்க ஓரலாவே கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார் சொல்லுப்பா. சார் நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது ஃபவுண்டேஷன் CMA அப்ளை பண்ணேன், கிளியர் பண்ணிட்டேன். வெரி இப்போ குட். நான் வந்து தேர்ட் இயர்ல இருக்கேன் சார். ஆனா வந்து நான் வந்து இப்ப வர அக்டோபர் வரப்போ குரூப் 1க்கு அப்ளை பண்ணிருக்கேன். வெரி குட். பட் ஆனா எனக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது CMA நான் வந்து அகாடமி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஓகே. நீ SRMல படிச்சிருந்தேன். எனக்கு ஆல்மோஸ்ட் அங்க இருக்க சப்ஜெக்ட் இங்க இருக்க சப்ஜெக்ட் சிமிலரா இருந்துச்சு. 12th நாலேஜ் நல்லா இருந்துச்சு. ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். இன்டருக்கு வந்து லா பேப்பர் மட்டும் நான் டெலிகிராம்ல ஒரு அண்ணா எடுத்தாங்க. அதுல வந்து லா பேப்பர் மட்டும் படிச்சிருக்கேன். மீதி இன்னும் 3 பேப்பர் இருக்கு சார். பட் ஆனா வர அக்டோபர்ல எக்ஸாம் இருக்கு. இப்ப நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. மீதி 3 பேப்பர் ஸ்டார்ட் பண்ணல. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பார்த்தேன், எல்லாம் ஓகே. இப்போ வந்துட்டு நான் வந்து பிகாம் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா CMA பண்றது அப்படியே விட்டுட்டு பிகாம் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா CA போங்கன்றாங்க. நண்பா, நல்ல கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து போய்கொண்டு இருக்கிறாய். நடுவுல சும்மா டைவர்ட் பண்றாங்க. கரெக்ட் பாதையை நீ சூஸ் பண்ணிட்ட. பிகாம் கூடயே உன்னால இன்டர் முடிக்க முடியும். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம். உனக்கு இந்த மாதிரி கிளாஸ பத்தி யாரும் கரெக்டா சொல்லல நண்பா. நீ இப்போ நாளையிலிருந்து வந்தா கூட உன்னை வந்து அக்டோபர்ல எக்ஸாம் எழுத வைக்க முடியும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இல்லைன்னா உனக்கு டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரும். அக்டோபர்ல ட்ரை பண்ணு, இல்லைன்னா டிசம்பர்லயும் எழுதலாம். சோ டிசம்பர்ல ஒரு குரூப் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும். நிச்சயமா வர. ஏன்னா நீ செல்ஃப் மேடு மேன், செல்ஃபாவே படிச்சு ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிருக்க. இன்டரும் ட்ரை பண்ற. நாங்க ஒரு ஸ்பார்க்க கொடுக்கணும், உன்னை தூக்கி விடணும். அவ்வளவுதான். நீ பிடிச்சுப்ப, அவ்வளவுதான். நீ வந்து பிகாம் முடிக்கும் போது ஃபைனல் முடிச்சுட்டு வர. பிகாம் ஒண்ணுமே இல்லை, உனக்கு நல்லா தெரியுது. இப்போ எந்த காலேஜ்னாலும் ஒண்ணுதான். SRM காலேஜ்ல பிகாம் நீ ஏன் வானான்னா கூட உனக்கு 70% கொடுத்து அமைச்சிருவாங்க. என்ன படிக்கிறது இருக்கு அதுக்கு? இப்ப எல்லாமே கொடுக்குறாங்களே, எடுத்துக்கோ. பேண்டமிக் அப்படியே தான் இருக்க போறது நண்பா. அப்படி இல்லைனாலும் பிகாம் ஒண்ணுமே இல்லை நண்பா.
பிகாம் தேர்ட் இயர்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதோ அது இன்டர்ல இருக்கு நண்பா. காஸ்டிங், டாக்ஸ், லா எல்லாமே இருக்கு நண்பா. எஸ், கார்பரேட் அக்கவுண்ட் செகண்ட் இயர்ல வருது, எல்லாமே இருக்கு உனக்கு. இப்ப தேர்ட் இயர்ல நீ என்ன படிக்க போறியோ அது இருக்குது உனக்கு. தேர்ட் இயர்ல இப்ப காஸ்டிங் இருக்கு, டாக்ஸ் இருக்கு, ஆடிட்டிங் இருக்கு, லா இருக்கு, அப்படியே இருக்கு. கரெக்டான டைம் நண்பா நீ வந்துட்ட. இப்ப நான் வந்து நாளைக்கே வந்து நான் ஜாயின் பண்றேன் சார். பட் ஆனா அருமையா ஜாயின் பண்ணலாம். உனக்கு ஜாயின் ரெக்கார்டர் கொடுக்குறோம். நம்பிக்கையா அக்டோபர்ல போ, நாங்க இருக்கோம் பின்னால. அப்படி இல்லைன்னா டிசம்பர்ல ஒரு குரூப், ஜூன்ல இன்னொரு குரூப் முடிச்சுட்டு வந்துடுறேன். முடியும். இப்பதான் நண்பா டைம் இருக்குது உனக்கு. காலேஜே இல்ல, அருமையான டைம். இளமையில் கல். உன்னுடைய ஏஜ் இருக்கு பத்தியா, செம்ம. ஏன்னா இந்த ஏஜ்ல தான் உன்னால படிக்க முடியும். சரி, இப்ப நான் ஒரு டைம்ல நீ படிப்ப முன்னுக்கு வருவா நண்பா நீ. இப்போ ஒரு அட்டெம்ப்ட்டுக்கும் நான் தனித்தனியா பேமெண்ட் பண்ணணுமா, இல்ல இந்த படி நான் அக்டோபருக்கு பே பண்றேன்ல? ஆமா, அதே நான் டிசம்பர் எக்ஸாமுக்கு மட்டும் தான் பே பண்ற. அக்டோபருக்கு பே பண்ணிட்டு இருந்தா எழுது. அப்படி இல்லைன்னா அக்டோபரை கூட நம்ம ஆப்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒண்ணா நீ அப்புறமா தனியா கேளு நண்பா. என்ன கேளு, நான் சொல்றேன், டீடைல்டா சொல்றேன். 98410 18072 98410 18072. எஸ், என்னுடைய நேம் நண்பா ப்ரொஃபசர் டாக்டர் ராமசுவாமி. நான் இன்னும் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட். எஸ், சிஎஸ். Hello, sir. Yes, ma. So, yes, I completed my BCom and already I started thinking 3 years என்னமோ வேஸ்ட் பண்ண மாதிரி. So, work பண்ணிட்டே CMA பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஆல்ரெடி 3 years முடிஞ்சு போச்சுமா பிகாம்ல. ஏன்னா பிகாம்லயே வந்து உங்க வாய்ஸ் மியூட் பண்ணிட்டீங்க. மியூட் ஆயிருக்கு. கஷ்டம். அதனால சாரி ஆக்சுவலி உங்க வாய்ஸ் மியூட் ஆயிருந்தது இவ்ளோ நேரம். சரிம்மா. ஓகே. ஒரு பிசிக்கல் ஒர்க், மைண்ட், மென்டல் ஒர்க் ரெண்டும் கஷ்டமா. அதனால வேற வழியே இல்லைன்னா வேலைக்கு போ. வேலைக்கு போய் கஷ்டம் இல்லைன்னா எனக்கு ஒரே ஒரு வருஷம் கொடுமா, ஒரே ஒரு வருஷம், அப்புறம் நீ வேலைக்கு போயிடு. ஏன்னா மினிமம் ஒரு 5 வருஷமாவது 6 வருஷம் நம்ம படிப்புல செலவு பண்ணணும்மா. ஒரு மெடிசன் டாக்டர்ல எடுத்துட்டா 5 வருஷம், ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டா 4 வருஷம் பிளஸ் எம்எஸ் ஒரு 2 வருஷம் இப்படி. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் படிப்புக்கு நம்ம ஒதுக்கினாதான் அடுத்த ஒரு 50 வருஷம் நம்ம நல்லா இருப்போம். இதுதான் உண்மை. அதனால குறைஞ்சபட்சம் நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷம். அப்போ அந்த 2 வருஷத்துலமா ஒரு வருஷம் வேலைக்கெல்லாம் போகாதமா. வேலைக்கு போனா பிசிக்கல் ஸ்ட்ரெயின் ஆயிடும், படிக்க முடியாது. இப்போ நீ ஐசிடபிள்யூஏ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியாமா? நோ, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஆக்சுவலி இப்பதான் வந்து இன்டருக்கு தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ இனிமே தான் பண்ண போறேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், 2 குரூப்பையும் சேர்த்து எழுதுறது டிஃபிகல்ட்டா இருக்குமா, இல்ல ஒரே ஒரு குரூப் மட்டும்? உன்னுடைய சிச்சுவேஷனுக்கு இப்ப 2 குரூப் சேர்ந்து எழுதலாமா. ஏன்னா டிகிரி முடிச்சுட்டேன், நம்பர் 1. நம்பர் 2, 2 குரூப் சேர்ந்து எழுதுறவங்களுக்கு தனி பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இன்ஸ்டிடியூட். நம்பர் 3, 2 குரூப் சேர்ந்து எழுதுனா மார்க்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதாவது 200 இருக்கணுமா பாஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு குரூப்லயும். இப்ப சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் குரூப்ல 195 வருது டோட்டல், இன்னொரு குரூப்ல 210 வருது. அந்த 210 வந்து இங்க வந்து 2 குரூப்பும் பாஸ். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் தனியா எழுதியிருந்தாருன்னா
195 தான் எடுத்திருக்காரு, இல்ல 198 எடுத்திருக்காருன்னா ஃபெயிலுன்னு தான் அர்த்தம். மறுபடியும் எழுதணும். ஆனா உங்களுக்கு வந்து இப்ப 2 குரூப் எழுத முடியும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறமா குரூப் 1ல இருக்கிற சப்ஜெக்ட் காஸ்டிங், அதுவே குரூப் 2லயும் வருதுமா. அப்போ 50% மொத்தம் 8 சப்ஜெக்ட் 7.5 தான் படிக்கிற. இன்னொன்று, இப்ப இருந்து நீ வந்தீங்கன்னா 2 ரிவிஷன் எங்களால கொடுக்க முடியும். அப் டு டிசம்பர் வரைக்கும் ஒரு ரிவிஷன், மறுபடியும் இன்னொரு ரிவிஷன். பட் ஃபீஸ் ஒரு ஃபீஸ் தான். இதுல உங்களுக்கு என்ன சார் கெயின்னு கேட்கலாம். எங்களுக்கு ஒரு பாஸ் கிடைக்கிறது டெஃபினட்டா. ஒரு ரேங்க் எடுத்து வைக்க முடியுமா எங்களால? அப்படிதான் நாங்க திங்க் பண்றோம். அதனால டிசம்பர் பேட்சோட சேர்ந்து இப்ப அட்டன் பண்ற, மறுபடியும் டிசம்பர் ஆர் ஜனவரில இருந்து ஜூன் பேட்ச் அட்டன் பண்ற, 2 ரிவிஷன் ஃபுல் ஃபிளெஜ்ட் லைஃப் படிமா. இப்ப நீ ஒரு MBA சேர்றனா ஃபுல் ஃபிளெஜ்டா படிப்ப இல்லையா? ஆமா. இந்த மாதிரிதான் ஒரு MBA சேர்ற, ஒரு BL சேர்ற, ஒரு வேற ஏதாவது நம்ம இப்போ சேர்ந்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டா படிப்போம்மா. அந்த மாதிரி லைஃபே CMA ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும். உன்னுடைய கிளாஸும் டைட்டா இருக்கும்மா. மார்னிங் ஈவினிங் கிளாஸ் வரும். சாட்டர்டே சண்டே ஃபுல்லா வரும். வீக் டேஸ்ல மார்னிங் 3 hours, ஈவினிங் 3 hours படிக்கணும். ஓகே. அடுத்து ஜூன்ல முடிச்சிட்டு வரமா. Thank you so much. ட்ரைனிங் போலாம், அப்போ வேலைக்கும் போலாம், இல்ல பிராக்டிகல் ட்ரைனிங்கும் போலாம். எஸ், ஓகே. பிராக்டிகல் ட்ரைனிங்கும் போலாம். Thank you. எஸ், முடிச்சு பிராக்டிஸ் பண்றதுனா எப்படி சார்? வெரி குட். என்னப்பா? CMA முடிச்சா பிராக்டிசிங்லாம் இல்ல CMA முடிச்சிட்டாலும் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆனா ரொம்ப பிராக்டிஸ் இப்போ இன்னும் வரல, வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா கம்பெனிஸுடைய காஸ்ட் ஆடிட் ரெக்கார்ட்ஸ் சைன் பண்றது பிராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான். எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கும் பிராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் வேணும். பிராக்டிஸ்க்கும் ஸ்கோப் இருக்கு. ஆனா CAக்கு இருக்கிற அளவுக்கு கிடையாது, CS இருக்கிற அளவுக்கும் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடு. எல்லா கம்பெனிஸ்லயும் ICAA இருப்பாங்க. ICAA இல்லாத கம்பெனியே கிடையாது. பினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ICAA வேணும். ஆமா, பிசினஸ் அனாலிஸ்ட் போஸ்ட். எஸ், சரியாப்பா? மித்ரா மேடம், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? கேளுங்க. ஆமா, மித்ரா சொல்லுமா. மித்ரா மேடம் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் நீங்க டவுட் சார். கேளுமா மித்ரா. CS பத்தி கேட்டீங்க. ஆமா சார். ஆமா, CS என்ட்ரன்ஸ். ஆமா இல்ல சார், இப்ப சிஎஸ்ல நம்ம பண்றோம்னா பர்சன்டேஜ் இப்ப 40%னா இப்ப நான் LLB-ல 50% எடுத்திருக்கேன் சார். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கூட அரியர் வரும்னா இப்போ 40% வந்துச்சுன்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்றது எப்படி சார்? அதாவது LLB படிச்சுட்டேன், குட். ஆமா சார். CS படிச்சுட்டுனா நம்பர் 1 கம்பெனிமா, நம்பர் 1. BL வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்கும்மா, பெரிய விஷயம் இல்லைன்னா சொல்லணும். ஆனா CS அப்படி இல்லை. CS தான் ரியல் டேலண்ட ப்ரூவ் பண்றதுமா. இப்போ BL-ல வந்து அரியர் வச்சாலும் எழுதி முடிச்சுட்டு வந்துடலாம். CS-ல வந்து நம்ம அதாவது 40 மார்க்குக்கு கீழே எடுத்துட்டோம், இல்ல 200க்கு கீழே எடுக்கிறோம்னா அந்த குரூப்பை வந்து மறுபடியும் அடுத்த இப்ப ஜூன் டிசம்பர்ல வர்றதுனால டிசம்பர்ல நீ எழுதணும், ஜூன்ல எழுதிட்டு. ஆனா அட்வான்டேஜ் இருக்குமா, இப்போ 40%மா, சரி 60 மார்க் ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்துடுறோமா, இன்னொரு சப்ஜெக்ட்ல 60 எடுத்துடுறோமா. ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல 40 எடுத்துறேன்னா 2 சப்ஜெக்ட்ல 60 எடுத்துல அது 2 எழுத வேண்டாம். பேலன்ஸ் எக்ஸாம் எழுதினா மட்டும் போதுமா சார்? 60க்கு மேல எடுத்துட்டா 60க்கு மேல. ஓ, அது கம்மியா இருந்தா ஓகே சார். ஒண்ணுமே இல்ல. இன்னொன்னுமா, நாளைக்கு வந்து இப்ப BL-ஓ இல்ல இன்ஜினியரிங்கோ மத்த கோர்ஸோ அட்டெம்ப்ட் அடிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கீங்களேம்மா, என்னடா நீ அட்டெம்ப்ட் கேஸ்ன்னு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா CS-ல அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. IAS, IPS, IIT, நீட்ல எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சாலும் பரவாயில்ல, பாஸா உள்ளவா, அவ்வளவுதான். அதுதான் ஸ்கோப். சார் பிராக்டிசிங் CS-னா எவ்வளவு நாள் வேலிடிட்டி, எவ்வளவு நாள் சார்? கம்ப்யூட்டர் செக்ரட்டரி நல்ல ஸ்கோப் இருக்குமா இப்போ, அதுவும் உமனுக்கு நல்ல ஸ்கோப், நல்லா பண்றாங்க. 3.5 வருஷம் தான்மா.
3 வருஷம் 3 பிராக்டிஸ் மட்டும் பண்ணணுமா சார்? 3 வருஷம் இல்லம்மா, மொத்தமா முடிக்கிறதுக்கு 3 வருஷம். பட் பிராக்டிகல், அதாவது இன்டர் முடிச்சிட்டு நீ பிராக்டிகல் ட்ரைனிங் 21 months போகணுமா. ஓகே சார். 21 months போகணும். ஓகே சார். தெரியுமா? 21 months போயிட்டு பிராக்டிகல் ட்ரைனிங் முடிச்சிட்டு கூடவே ஃபைனலும் படிச்சுட்டு முடிக்கலாம். சிஏ பொறுத்த வரைக்கும் 3 years ஃபைனல முடிச்சிட்டு தான் 3 years முடிச்சிட்டு தான் ஃபைனல் எழுத முடியும். பட் சிஎஸ் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபைனல் படிச்சுட்டே நம்ம பிராக்டிகல் ட்ரைனிங் போலாம். ஓகே சார். சரி, இப்போ டாக்ஸேஷன்லாம் வருதுல சார், ப்ராப்ளமா நிறைய கேட்பாங்களா சார்? 85% லா, 25% தான் ப்ராப்ளம். அதுலயும் வந்து தியரி தான்மா. ஒண்ணு இல்லம்மா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ல டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், அது வந்து சம்மே கிடையாதுமா. அதெல்லாம் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க எல்லாத்துக்குமே நல்லா சொல்லி கொடுத்துறீங்கல்ல சார்? சிஎஸ்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமாமா? பினான்சியல் அக்கௌண்ட்ஸே கிடையாதுமா, சிஎஸ்ல எடுத்துட்டாங்கம்மா. ஓகே, இப்ப எடுத்துட்டாங்களா சார் ரீசென்ட்லி? எடுத்துட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறது கார்பரேட் அக்கௌண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், அதெல்லாம் தியரி தான்மா. 85% தியரி. லால வந்ததே அப்படியே வரும். 15% தான் அக்கௌண்ட்ஸ். ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாத்துக்குமே எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்களா சார்? நல்லா சொல்லி கொடுப்போம்மா. அரியர் எதுவும் வச்சது கிடையாது, இனிமேல் ஒரு நம்பிக்கை இருக்கு சார். அதனால நீங்க நல்ல பெஸ்ட் கோச்சிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு எதுவும் அரியர் எதுவும் இல்லாம படிக்கலாம் முடிக்குமா. நீ இப்ப வந்து ஜாயின் பண்ணேன்னா நீ வந்து அடுத்த வருஷம் ஜூன்ல எக்ஸாம் எழுதலாமா. ஓகே சார். சிஎஸ்சி என்ரோல்மெண்ட்டும் இன்னும் பண்ணல இல்லையாமா? இல்ல சார், பண்ணல சார். இப்ப பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன்ல 2 குரூப் எழுத வைக்க முடியும். இல்ல ஒரு குரூப்பா கூட எழுதலாம், உன்னுடைய இஷ்டம். 2ஆவே சேர்த்து எழுதலாம்னு இருக்கேன் சார். சேர்ந்து எழுத முடியுமா? டைம் இருக்குது. ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம எக்ஸிகியூட்டிவ் முடிச்சு ப்ரொஃபஷனல்ல நம்ம எடுத்த உடனே நம்ம ட்ரைனிங் போற மாதிரி வருமா சார்? இல்ல 2 ப்ரொஃபஷனல் படிச்சு ஒரு குரூப்பை எழுதிட்டு கூட ட்ரைனிங் போலாம். அந்த ட்ரைனிங் நாங்க பிளேஸ் பண்ணி கொடுக்குறோம், வாங்கி தரோம், கவலைப்பட வேண்டாம். அது இருக்கு சார். இப்போ ப்ரொஃபஷனல் ஸ்டார்டிங்ல நீங்க ட்ரைனிங் கொடுத்துருவீங்களா, இல்லனா ஒரு எக்ஸாம், ஒரு குரூப் எக்ஸாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க சொல்றீங்க? உன்னுடைய இஷ்டம். நீ வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பாயிண்டே படிச்சு ஒவ்வொரு குரூப்பா எழுதலாம், இல்ல ஒரு குரூப் முடிச்சிட்டு கூட ட்ரைனிங் போலாம், உன்னுடைய இஷ்டம். ஓகே சார். சார் நம்ம இப்போ பிராக்டிஸ் போயிட்டே நம்ம எக்ஸாம் எழுதலாமா சார்? ஈஸியா இருக்குமா சார்? தாராளமா எழுதலாம், முடியும். நம்ம 21 months கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும்ல சார்? முடியும், நிச்சயமா முடியும். ஏன்னா சொல்லுங்க. சொன்னவங்கலாம் ஒரு 2 பேர் சொன்னாங்க சார், நீங்க 2 குரூப் முடிச்சிட்டு ஃபைனலா எழுதும் போது மட்டும் நீங்க பிராக்டிஸ் போங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் போயிடாதீங்க, எக்ஸாம் எழுத முடியாது, எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் நானும் சொல்றேன். இன்டர் முடிச்சிட்டு போ. இன்டர் முடிச்சிட்டு தான் சார், இன்டர் முடிச்சிட்டு ப்ரொஃபஷனல் 2 குரூப் இருக்குல்ல, 3 குரூப் இருக்கு. 3 குரூப் இருக்குல்ல, 3 குரூப்புக்கு முன்னாடி நீங்க அந்த 21 months போங்க, 2 குரூப் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அடுத்த 3வது ஸ்டேஜ்க்கு போங்க, ஃபைனலுக்கு போங்க. அப்படிதான் வரும் அது. ஓகே சார். இன்டர்ல 2 குரூப் எழுதிடுறோமா. ஆமா சார். ஃபைனல் ப்ரொஃபஷனல் போகும்போது 3 குரூப்மா. ஆமா சார். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபுல் ஃப்ளெஜ்டா படிச்சு ஒரு 2 குரூப் முடிச்சிட்டு கூட நீ ஃபைனல் பிராக்டிகல் ட்ரைனிங் போலாம். இல்லன்னா பிராக்டிகல் ட்ரைனிங் போயிட்டே ஒவ்வொரு குரூப்பா படிச்சு எழுதலாம். ஓகே சார். சார் இப்போ நம்ம எக்ஸிகியூட்டிவ் நம்ம 2 குரூப்பா சேர்த்து இந்த 6 மாசத்துல எழுதுறோம், அதே போல ஒரு வருஷம் கொடுக்குறோம் டைம் உனக்கு. அதான் சார், எக்ஸிகியூட்டிவ் 1 வருஷம் சார், 6 மாசம்ன்றது 8 பேப்பர் நாங்க ஒரேடியா சேர்த்து எழுதிடுறோம். இப்போ அதே போல நம்ம ப்ரொஃபஷனல்ல 3 குரூப் இருக்கு, அந்த 3 குரூப்ல ஃபர்ஸ்ட் 2 குரூப்ப 8 பேப்பர் சேர்த்து ஒண்ணா எழுத முடியுமா 6 மாசத்துல? எழுத முடியுமா, உங்க கையில தான் இருக்கு, எழுத முடியும். ஆனா மேக்ஸ் அதிகபட்சம் எதுவும் இல்ல சார்? மேக்ஸ் சம்பந்தமா எதுவுமே இல்ல. ஃபைனல்ல கூட 4 பேப்பர் இல்லம்மா, 3+3+3 அவ்வளவுதான். ஓகே சார். ப்ரொஃபஷனல்ல 3 பேப்பர் தான் வருமா சார் ஒரு குரூப்புக்கு? ஓகே சார், இதான் சார் டவுட். थैंक यू சார். சார் சிஎம்க்கு வந்து பிராக்டிஸ்ல எல்லாம் டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தானே சார் போய் ட்ரைனிங் பீரியட் போவோம்? இல்ல சார் ட்ரைனிங் போணுமா? இல்ல, ஐசிடபிள்யூஏக்கு வந்து ஃபைனல் ஒரு குரூப் பண்றதுக்கு முன்னால 15 மாசம் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்.
ஃபைனல்ல 2 குரூப் இருக்கு. பண்ணிடுறேன் சார். 2 குரூப் 2 முடிச்சிடுறேன் சார். குரூப் இருக்கு. இன்டர் பாஸ் பண்ணிட்டு ஃபைனல் போகும்போது ஒரு குரூப்ப பாஸ் பண்ணிட்டு கூட 15 மாசம் ட்ரைனிங் போயிட்டு அடுத்தது எழுதலாம். இல்லன்னா ட்ரைனிங் போயிட்டே எழுதலாம். ஆனா ஃபைனல் கடைசி ஒரு குரூப் எழுதுறதுக்கு முன்னால ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். சிஎம்ஏக்கு 15 மாசம். சரியாப்பா? சார் இப்போ சிஎம்ஏல வந்துட்டு 2 குரூப் சேர்த்து எழுதுறதுக்கும் தனித்தனியா எழுதுறதுக்கும் அந்த மார்க்ஸ் எப்படி சார் டிஃபரன்ஸ் இருக்கும்? அதாவதுமா சேர்ந்து எழுதினா ஒரு 6 அட்வான்டேஜ் இருக்கு. தனித்தனியா எழுதுனா நமக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒண்ணு, அடுத்த 6 மாசத்துக்கு ஒண்ணு எழுதி முடிக்கலாம். சேர்ந்து எழுதினா ஒண்ணு ரேங்க் கிடைக்கும்மா, இன்னொன்னு கேரி ஃபார்வர்ட். ஃபர்ஸ்ட் குரூப்ல 40/200. ஓகே சார். சார் வாய்ஸ் கிளியரா இல்ல, கட் ஆகும். ஹலோ ஹலோ வாய்ஸ் தேர்ட் வந்து என்னன்னா சார் உங்க வாய்ஸ் மியூட் ஆச்சு. வெளியே வரலாம். இந்த வரம்மா. அடுத்த வருஷம் ஜூன்ல 2 குரூப் எழுதிட்டு வெளியே வரலாம். 4வது அட்வான்டேஜ் என்னன்னா சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். இப்ப கரெக்ட் கேக்குறது இல்லம்மா? சொல்றீங்களா? வாய்ஸ் சொல்றேன். அதாவதுமா 2 குரூப் சேர்ந்து எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா 1 ரேங்க் கிடைக்கும், 2 கேரி ஃபார்வர்ட் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்ல 40/200 எடுக்கணும் பாஸ் பண்றதுக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 40, மொத்தம் சேர்த்து 200. செகண்ட் குரூப்லயும் அதே போல. ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 198 தான் கிடைக்கிறது. செகண்ட் குரூப்ல 205 கிடைக்கிறது. அந்த 5 மார்க் இங்க வந்ததுன்னா இதுவும் பாஸ், அதுவும் பாஸ். தனித்தனியா எழுதுனா பாஸ் இல்லை. அந்த அட்வான்டேஜ். அடுத்தது என்னன்னா காஸ்டிங் பேப்பர். குரூப் 1லயும் காஸ்டிங் இருக்கு, குரூப் 2லயும் காஸ்டிங் இருக்கு. குரூப் 1 காஸ்டிங்கும் குரூப் 2 காஸ்டிங்கும் ஒண்ணுதான், 50%. அப்ப 50% குறையிறது. ஒரு குரூப்ல 50% குறைஞ்சதுன்னா மொத்தம் 8 சப்ஜெக்ட்மா. 8ல 7.5 படிச்சுட்டு 8 எழுதுற. அடுத்தது 2 குரூப் சேர்ந்து எழுதுறவங்களுக்கு ஒரு தனி பாஸ் பர்சன்டேஜ் இன்ஸ்டிடியூட்ல கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்றாங்க 2 குரூப் சேர்ந்து எழுதுறதுக்கு. இன்னொன்னு 1 வருஷம் டைம் இருக்குதுமா உனக்கு. ஏன்னா நீ இப்ப டிசம்பர்ல எழுத முடியாது ஒரு குரூப், ஏன்னா நீ இன்னும் என்ரோல்மெண்ட் பண்ணல. அதனால உனக்கு ஜூன்ல தான் நீ எழுத முடியும். அத நமக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கலாமே. ஜூன்னா இன்னும் ஏறக்குறைய நமக்கு 11 மாசம் இருக்கு. 2 குரூப் 2 ரிவிஷன் கொடுக்குறோம் நம்ம. இப்ப இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு ரிவிஷன், டிசம்பர்ல இருந்து அடுத்த மே வரைக்கும் ஒரு ரிவிஷன். 2 ரிவிஷன் கொடுக்குறோம். ஃபீஸ் வந்து ஒரே ஃபீஸ் தான். சார் இப்ப அதுல ஐடி படிக்கிறோம்ல சார், அதுக்கோட ஐடி ப்ரொவிஷன்ஸ்லாம் மாறும்ல சார், இப்போ அதை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? இல்ல, உனக்குதான் வந்து இந்த பேட்சும் கொடுக்க போறோம், அடுத்த பேட்சும் கொடுக்க போறோம். ஐடி ப்ரொவிஷன்ஸ் மாறுது இல்லையாமா, அதை நாங்க அடுத்த பேட்ச்லயும் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த பேட்ச்லயும் சொல்லிக் கொடுப்போம். ப்ரொவிஷன்ஸ் மாறி இருக்கோ அவங்க எல்லாம் புதுசா அப்ளை பண்றேன். சார் புக்ல வந்து நீங்களே பண்றீங்களா சார்? சார் ஒரு டவுட் சார். கொடுத்துருவோம்மா. மெட்டீரியல்ஸ் நம்மளும் கொடுத்துறோம். அதான் சார் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்து பிடிஎஃப் வருமா இல்ல புக்லெட் மாதிரி கொடுப்பீங்களா சார்? புக்லெட்டும் வரும். கிளாஸ் வந்து ஆன்லைனும் உண்டு, ரெக்கார்டடும் அனுப்புவோம். ஓகே சார், கொடுக்குறோம். ஓகே சார். மெட்டீரியல் நீங்களே கொடுத்துருவீங்க? ஆமா, ஆன்லைன் ஃபேஸ் டு ஃபேஸ் லைவ் இந்த மாதிரி ரெக்கார்டட் வீட்டுக்கு வந்துரும். பிடிஎஃப் பிசிக்கல் மெட்டீரியல்
ஒர்க் கிளாஸ்ல ஒர்க் பண்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துரும். வர Okay, வர sir. டெஸ்ட் புது பேட்டர்ன் இல்ல, புது பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப் Okay, sir. அப்படி டெஸ்ட் வச்சிருக்கோம். இப்படி ஒரு வருஷம் கொடுத்தா ஏமா பாஸ் பண்ண முடியாது? Okay, sir. அடுத்த ஒரு வருஷம் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான கட்டம் எடுத்து படிக்கணும். 10th ஸ்டாண்டர்டுக்கு எப்படி படிச்சீங்களோ அப்படி படிக்கணும். சார் இப்போ சிஎம்ஏக்கு வந்து 2 இதுவுமே நான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணலாங்களா சார்? பண்ணலாம், இதுதான் பண்ணணும். அதுதான் நல்லது. எதுக்கு சார் இந்த ஆர்டிகல்ஷிப்? நம்ம தான் கம்பெனில தான் சார் பிளேஸ் ஆக போறோம். பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னால உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? எடுத்த உடனே கம்பெனி எடுத்துட்டா எப்படி ரா ஹேண்ட், ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு முன்னால நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு வா, MBBS முடிச்சுட்டு வா. டைரக்டா உன்னை ஆபரேஷன் தியேட்டர்ல உட்கார வச்சு கட் பண்ண சொல்லுவாங்களா? எதை கட் பண்ண, எங்க எதுக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாலதான் நீ ஹவுஸ் சர்ஜன். என்ன பண்ணுவ? ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் ஒயிட் கோட் போட்டு சுத்தி இருப்பாங்கல்ல, மெயின் டாக்டர் மெயின் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாருல்ல, சுத்தில இருக்கவங்க எல்லாம் டாக்டர் படிக்கிறவங்க, அவங்களுக்கு சர்ஜன் பேரு. அவங்க வந்து மெடிசன் படிக்கும் போதே பிராக்டிக்கலா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க. இதான் நண்பா, கரெக்டா? சார் ஆர்டிகல்ஷிப் வந்து நீங்களே கம்பெனிஸ் வந்து செலக்ட் Yes. பண்ணி கொடுப்பீங்க? நாங்களே ஓகே. இப்போ பேக்கேஜ் சிச்சுவேஷன்ல வந்து எப்படி சார் டீல் பண்ணுவீங்க? அது நாங்க நேர்ல போய் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல மோஸ்ட் ஆஃப் டைம் இப்ப எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் தானே? அதான் கேக்குறேன். இல்லம்மா, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நீ இன்டர் படிக்க போறியா ஃபைனல் படிக்கிறியம்மா? இன்டர் சார், இன்டருக்கு தான் படிக்க போறேன். வேணாமா? அடுத்து பண்ண போறப்பனா சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. பேண்டமிக் அதுக்குள்ள முடிஞ்சிரும்மா, டைரக்டா தான் இருக்கும். ஆமா சார் ஒரு டவுட் சார். சொல்லுமா. சார் இப்ப நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சார். இப்ப சரிம்மா. சிஏ இன்டர் பண்ணணும். அதுக்கு வந்து இப்ப இன்டர்ன்ஷிப் பண்ண சொன்னாங்க. அது கூடவே வந்து குரூப் 1 குரூப் 2 எழுத முடியுமா சார்? இப்போ வந்து உனக்கு என்னன்னாமா, சிஏ 100 hours ஆஃப் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டியாமா? ஹலோ ஹலோ சார், கோச்சிங் டைமிங்லாம் என்ன சார்? இருப்பா, அவங்களது முடிச்சிடுறேன். மா சிஸ்டர், நீங்க கேக்குறீங்களா? சிஏ இன்டர். ஹலோ, சிஏ இன்டர் ஃப்ரெண்ட் இருக்கீங்களா? ஷர்மிளா பிரியா அவங்க இல்ல. சரி ஐயா, நீ கேளுப்பா. சார் கேக்குது சார். டைமிங்லாம் என்ன சார்? அதாவதுமா, சொல்லுங்க சார். அதாவது இப்போ வந்து சிஏ ரெஜிஸ்டர் பண்ணணும் நீ. ஓகே சார். ICAI.org போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓகே சார். 100 hours ஆஃப் கம்ப்யூட்டர் ட்ரைனிங், 25 hours ஆஃப் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமும் நீ முடிக்கணும். ஓகே சார். எல்லாமே ஆன்லைன் தான். முடிச்சிட்டு அதுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லல சார் முடிக்கிறதுக்கு? அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லம்மா. சரிங்க சார். அதை முடிச்சிட்டு ஓகே சார். அப்புறமா நீ வந்தீங்கன்னா உன்னை ஆடிட்டர் கிட்ட நாங்க சேர்த்து விடுவோம். நாங்களே சேர்த்து விடுறோம். ஓகே சார். ஆடிட்டர் கிட்ட சேர்த்து விட்டோம்னா கிளாஸும் நீ அட்டெண்ட் பண்ற. செப்டம்பர் 1st இருந்து எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு. இது முடிச்சிட்டு தான் வந்து நாங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியுமா சார்? இல்லனா அது முடியாதுமா. 6:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 8:30 நாங்க கிளாஸ் வைப்போம். ஓகே சார். 9 மாசம். கூடவே ட்ரைனிங்கும் போறேன், ஆடிட்டர் கிட்டயும் போறேமா. ஓகே சார். 10ல இருந்து 5 ஆடிட்டர் கிட்ட போறேன். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாசம் இருக்கும். ஆடிட்டர் கிட்ட ஃப்ரீ வாங்கிக்கலாம். 2 மாசம் வீட்டுல உட்காந்து படிக்கலாம். அதுக்குள்ள நாங்க போர்ஷன்ஸும் முடிச்சிருவோம். அப்புறம் இன்டர் எழுதலாம்.
இன்டர் எக்ஸாம் எழுதும் போது குரூப் ரெண்டுமே எழுதினால சார், அதுக்கு அடிச்சுட்டே இருந்தா கூட ஓகேவா? ஆமா, ரெண்டு எழுதுறது தான் நல்லது. ஓகே சார். ஆமா, அதுக்கப்புறம் ஃபைனல்ல வந்து 3 எக்ஸாம்ஸ் வருமா சார்? ஃபைனல்ல வந்து 2 குரூப் 8 சப்ஜெக்ட். ஓகே சார். அதுவும் 2 எழுதலாம்ல சார்? ஆமா, அதுவும் 2 சேர்த்து எழுதலாம், தனித்தனியா எழுதலாம். ஓகே சார். அதுக்கப்புறம் வேற எதுவும் வேற ஆடிட்டர் கிட்ட ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ சார். சார் கோச்சிங் டைமிங்ஸ்லாம் என்ன சார்? டைமிங்ஸ் வந்து மார்னிங் 6:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 8:30 இப்போதைக்கு. ஏன்னா காலேஜ்லாம் எதுவும் ஓப்பன் ஆகல. சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அஃபெக்ட் ஆகாத மாதிரி கிளாஸ் கொடுத்துருவோம், கவலைப்பட வேண்டாம். சார் எக்ஸாம்ஸ்லாம் கிளாஷ் ஆகுமா சார்? பிகாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் டெஃபினட்டா கிளாஷ் ஆகாது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் டிசம்பர்ல முடிஞ்சிடும். பிகாம் எக்ஸாம் ஜனவரில தான் வரும். சார் சாப்ன்றாங்களே சார், குரூப் 1 எழுதும் போதே பண்ணிடணுமா சார் இன்டர்ல? அவங்க வந்து கொல்கட்டால இருந்து அனுப்புவாங்க மெசேஜ் மெயில்ல. வந்த உடனே அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது எல்லாமே நாங்க கைட் பண்றோம், கவலைப்பட வேண்டாம். நல்ல கொஸ்டின் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. குட் சார். இப்ப நான் வந்து 12th முடிச்சாச்சு, காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சாச்சு, சிஏ பண்ணணும்ன்ற டிசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தரா எப்படி ப்ரொசீட் பண்றது? இப்ப நான் சிஏ முடிக்க படிக்கணும்னா இப்ப நாளைக்கோ நாளானிக்கோ வந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் மேல எக்ஸாம் எழுத வச்சிருவோம். நெக்ஸ்ட் இயர் மேல எக்ஸாம் எழுத வச்சிருவோம். ஓகே சார். ஆமா, ஒரு வருஷம் சொல்லி கொடுப்போம் நண்பா. ஓகே சார். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்ட நீ வந்து நவம்பர்ல டிசம்பர்ல எழுதுறதுக்கு எலிஜிபிள் பா. ஓகே சார். நீ எந்த ஸ்கூல்ல படிச்சப்பா? நான் ஆர்கேஎம்ல படிச்சேன் சார், ராமகிருஷ்ணா மிஷன். எந்த பிரான்ச்? பசுல்லா ரோட்ல இருக்குல்ல சார், அது. சூப்பர். அன்பு செல்வன் அங்கதான் படிச்சான். தெரியும் சார், எங்க ஸ்கூலுக்கும் வந்து ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. வெரி குட். அதாவதுப்பா இப்போ நீ இப்போ வந்தா கூட உன்னை டிசம்பர்ல எழுத வச்சிருவோம்ப்பா. ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குதுப்பா. நாளைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஏன்னா கொஞ்சம் லெசன்ஸ் எல்லாம் போயிருக்குது. ஏன்னா நீ வந்து கொஞ்சம் லேட்டு. ஜூன்ல எழுது, அதுதான் நல்லது. 2 ரிவிஷன் கொடுப்போம், டெஃபினட்டா பாஸ் பண்ண வச்சிருவோம். ஃபீஸ் வந்து ஒரே ஃபீஸ் தான். இப்போ இருக்கிற டிசம்பர் பேட்ச் கூட ஒண்ணு கொண்டு போயிட்டு நவம்பர் வரைக்கும் ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். மறுபடியும் டிசம்பர் 1st இருந்து ஆரம்பிச்சு மே எக்ஸாமுக்கு கொடுப்போம் 2 ரிவிஷன். ஆமா, ஏன்னா இந்த டிசம்பர்ல உனக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் தான் இருக்கு. அதனாலதான் பாக்குறேன். சப்போஸ் நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவ சார், அப்புறம் வந்து உன்னுடைய மார்க்ஸ் எவ்வளவுப்பா? 539 வந்து சார், 539.91 கிடைச்சது. சூப்பர் சூப்பர். எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கு? லாயலால சார், மார்னிங் ஷிஃப்ட். சூப்பர்ப்பா, நீ சாதாரணமான ஆளே இல்லையே. நல்ல மார்க்குப்பா, நல்ல மார்க். அப்ப 95% வருது இல்ல? 90 இல்ல சார், 89.91 வருது. 89 பாயிண்ட், சான்ஸே இல்ல. நல்லா படிக்கிற பையன் பாடி. நீயும் அன்பு செல்வனும் ஒண்ணு அந்த மாதிரிதான் வந்திருக்கேன். லயோலா டே காலேஜ், நிறைய டைம் இருக்கும். ஆனா இந்த 3 மாசம் கூட இல்லப்பா. அதனாலதான் யோசிக்கிறேன். சப்போஸ் நீ முதல்லயே வந்துட்டு இருந்தா உன்னை எழுத முடியும். அதனால நான் உன்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்க விரும்பல.
என்ன இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீ ஸ்டேட் போர்டு, ஆமா உனக்கு sir. தனியா டென்ஷன் கொடுக்கணும். சிபிஎஸ்சினா ஓகே எடுவேன், அதனால உங்களுக்கு தனியா எடுக்கணும். நீ ரேங்கே எடுக்க முடியும்பா ஜூன்ல, அன்பு செல்வன் மாதிரி ரேங்கே எடுக்க முடியும். அப்ப என்னுடைய பெஸ்ட் சஜஷன் ஜூன்லயே நெக்ஸ்ட் இயர் மேல எழுதலாம். ஓகே சார். கிளாஸ் வர்றது வந்துரு, நாளையில இருந்தே வந்துரு. ஓகே சார். அதான் நல்லது. இதுக்கு மேல ஒவ்வொரு நொடியும் முக்கியம். ஓகே. ஆமா, கடவுள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. ஒரு வருஷம் ட்ரைனிங், ரேங்க் எடுக்கணும், அதுதான் உன்னுடைய எய்ம். முடியும்பா. ஓகே. இப்போ சிஏ ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்க சான்சஸ் இருக்குமா சார்? ஐயோ, என்னப்பா அப்படி கேட்டிய? இல்ல சார், இப்போ அன்பு செல்வன் எங்க ஒர்க் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்க? ஃபாரின் தான் அது. கோல்ட்மேன் சாஷ் யுஎஸ் கம்பெனி, யுஎஸ் கம்பெனில ஒர்க் பண்றான், பேஸ் இந்தியா. இன்னைக்கு ஒன்னாலும் போவாங்க. எவ்ரி பார்க்லேஸ் பேங்க், தேவாங்ஷு அஞ்சாலியா அவனுடைய ஃப்ரெண்டு தான், அவனுடைய ஃப்ரெண்டு. அவனும் எல்லாம் ஃபாரின் பேங்க், அது எம்என்சி. இப்ப அவங்க மட்டும் எங்க ஒர்க் பண்றான்? ஃபாரின் தான். அவ்வளவுதான். உனக்கு அப்ராட் போயிட்டு வரலாம். பெரிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ அன்பு செல்வனை கேள, சொல்லிடுவான். சூப்பர், நீ கவலைப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. வந்து சேர்ந்துருப்பா, நாளைக்கு நாளன்னைக்கோ எப்பவோ வந்து சேர்ந்து. We will take care. நல்ல ப்ரொஃபசர்ஸ், கம்மியான ஸ்ட்ரென்த். அதனாலதான் சக்சஸ் அடைய முடிஞ்சது உங்களால. உன்னுடைய பேர்ப்பா? தருண் சார். ஓ தருண், வா நான் பாத்துக்கிறேன். ஓகே தருண், தேங்க்யூ. எஸ், எனி அதர் ஃப்ரெண்ட்ஸ்? குட் மார்னிங் சார். சொல்லுப்பா சார். நான் இப்போ வந்து சிஏக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார் நானு. வெரி குட். இப்போ நான் பிகாம் செகண்ட் இயர் போயிருக்கேன். ஆனா எங்க காலேஜ்ல வந்து ஃபுல் டே காலேஜா இருக்கு சார். காலைல 9 o'clock ஆரம்பிச்சு 4 o'clock வரைக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் போகுது சார். எந்த காலேஜ்? இப்ப நாங்க திருவாரூர் சார், இங்க நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு திருவாரூர்ல காலேஜ். ஓ சரி சரி. இங்க வந்து 9 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போகுது சார். இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தா கிளாஸ் எப்ப சார், எப்படி சார் இருக்கும்? இல்ல ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரி கிடைக்கலாமா? இப்போ டைரக்டா போறீங்களா, ஆன்லைன்ல தான் நடக்குது? ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு சார். எனக்கு 9 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்ல, பட் இல்ல நாங்க வைக்கிறது வந்து 6:30 to 8:30 மார்னிங், ஈவினிங் 6:30 to 8:30 தான். ஓகே சார். ஃபவுண்டேஷனுக்கு அந்த மாதிரி உண்டா சார் கிளாஸ்? ஃபவுண்டேஷனுக்கு நான் இப்ப ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். அதான் ஃபவுண்டேஷனுக்கு மார்னிங் ஈவினிங் தான், பிரச்சனை இல்ல. ஓகே சார். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளாஸ் வைக்கிறோம். ஓகே. நீ வேற ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கல்ல? ஆமா சார். அப்போ உனக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தி ஐடியா இருக்கா? இருக்கு சார், கொஞ்சம் கொஞ்சம் எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு சார். ஏன்னா டிசம்பர் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா சார். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா உனக்கு கொண்டு வந்துருவோம் டிசம்பர்ல. இவ்வளவு நாள் முடிச்சதுனால ரெக்கார்டர் போட்டு கொடுத்துருவோம். ஓகே சார். காலேஜ்ல வந்து சும்மா உட்காந்துட்டா யாராவது அட்டன் பண்ணா கூட ஒண்ணும் இல்ல ஆமா சார், இல்லையா? யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுவும் அங்க. அவ்வளவுதான். அதனால இதுதான் மெயின். ஏன்னா இத படிச்சேனாவே போதும். செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸும் இதுவும் ஒன்னா தானே இருக்கும்ல? ஆமா சார், சிமிலர்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணா சார். லா அப்படியே இருக்கும், கார்ப்பரேட் அப்படியே இருக்கும். ஈஸி தான், படிச்சிடலாம்ப்பா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஓகே சார். இப்ப கிளாसेसலாம் என்ன டைமிங்ல சார் இருக்கு? கிளாसेस மார்னிங் 6:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 8:30. ஆனா நடுவுல கொஞ்சம் 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 பேக்லாக் அப்படி வைப்போம். அப்படி உன்னால அட்டெண்ட் பண்ண முடியலன்னா உனக்கு ரெக்கார்டர் கொடுத்துருவோம்.
ஓகே சார். இன்னைக்காவது வந்து நாங்க 11 to 12:30 அப்படி வச்சோம்னா அன்னைக்கு 8:30க்கு மேல அந்த கிளாஸ கொடுத்துருவோம், உட்காந்து பாத்துக்கலாம். ஓகே சார். அவ்வளவுதான், சும்மா அது இந்த கிளாஸஸ்லாம் ஓகே சார். நல்லா ஒண்ணுமே இல்லப்பா, பிகாம்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்டர் முடிச்சாவே லைஃப் இருக்குப்பா. நல்ல வேலை எப்படியாவது இப்போ கரெக்ட் போறது கரெக்ட் மெத்தடு அச்சுன்னு வந்துடலாம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நீ ரொம்ப டைம் கொடுக்கணும் எங்களுக்கு. நீ படிக்கணும் வீட்டுல. ஓகே சார். காலேஜ் தான் இல்ல இப்போதைக்கு, இல்ல காலேஜ். அதனால அந்த ரெக்கார்டு பாட்டுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கட்டும். படி 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 படி, அவ்வளவுதான். படி. உனக்கு சென்னையில இருக்கிற கூட டைவர்ஷன்ஸ் இருக்காது. சென்னையில தான் அப்படி இப்படி டிவி கிவி அதெல்லாம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. ஓகே சார். படி. பிளஸ் டூல எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தப்பா? பிளஸ் டூல வந்து 60% சார். வெரி குட், நல்ல பர்சன்டேஜ் தான். எஸ், there are 2 options பா. ஓகே சார். ஒன்று டிசம்பர்ல எழுது. ஓகே சார். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேலதான் வருது. ஓகே சார். அப்புறம் இந்த ஜூன்ல எழுது. ஓகே சார். ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால இப்ப டிசம்பர்ல எழுதலாம். ஒரு சான்ஸ் பாப்போம். அப்படி நம்ம டிசம்பர்ல முடியலன்னா நம்ம அடுத்து எழுதலாமா சார்? ஜூன். கிராண்டட். ஓகே. நான் போட்டு கொடுத்துருவேன் இப்பவே உனக்கு. ஓகே சார். ஒரே ஃபீஸ் போட்டு கொடுத்துருவேன். நம்ம நண்பர் மாதிரி போன் பண்ணாரு இல்லையா, தருண் மாதிரி போட்டு கொடுத்துருவேன் சேஃபா. ஓகே சார். அவ்வளவுதான் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. எனி அதர் டவுட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? Sir, fee structure. Yeah, for CA foundation friends, 36,865 for 1 year. இப்ப டிசம்பர்ல எழுதுறதுக்கு ஃபீஸ் 29,865. ஜூன்ல எழுதுறதுக்கு 36,865. ஒரே ஃபீஸ், அவ்வளவுதான். டபுள் ஃபீஸ் இல்ல. கோச்சிங் சிஎம்ஏக்கு கோச்சிங் ஃபீஸ் 19,865. அவ்வளவுதான். 19,865 சிஎம்ஏ. டிசம்பர்ல எக்ஸாம் வருது. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே. சப்போஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல, ஜூன்ல தான் எழுத போறீங்க சார் அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து 20,865. அது நியூ ஃபீஸ். அது 20,865. அவ்வளவுதான். ஏசிஎஸ் ஃபவுண்டேஷன் சிசாட்னு சொல்லுவாங்க. அது நவம்பர்ல எழுதலாம். சிஏ இன்டருக்கு ஃபீஸ் சார்? சிஏ இன்டருக்கு ஃபீஸ் வந்துமா இப்போ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேல இருந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு 59,800 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். 59,800. ஓகே சார். ரிஜிஸ்டருக்கு மட்டுமா இல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தா சார்? நோ, 8 சப்ஜெக்ட்டுக்குமா அது. ஓகே சார். கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றது வேற, அது 18,000 கட்டணும். ஓகே சார். அதே போல சிஏ வந்து கவர்மெண்ட்ல 9,200 கட்டணும். சிஏ ஃபவுண்டேஷன். ஐசிஏ ஃபவுண்டேஷன் 22,000 கட்டணும் இன்டருக்கு. ஃபவுண்டேஷனுக்குன்னா இதுதான் 6,000. சிஎஸ்க்கு ஃபவுண்டேஷனுக்கு 1,000 rupees தான். இன்டருக்கு வந்து 10,000. ஃபீஸ் எல்லாமே கம்மி தான்மா. சார் சிஎம்ஏ இன்டருக்கு ஃபீஸ் சார்? சிஎம்ஏ இன்டருக்கு வந்து ஒரு குரூப்புக்கு 29,800. அவ்வளவுதான். 2 குரூப் இருக்கு. ஒரு குரூப் 29,800. எவ்வளவு சார்? 23,800. 29,800. 29,800னா 60 வருதா சார் ரெண்டுத்துக்கும் சேர்த்து? அவ்வளவுதான். இப்ப நான் வந்து இந்த செப்டம்பர் மாசம் அட்டம் ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த அட்டம்ப்ட்டுக்கும் சேர்த்து அந்த ஒரு பீஸ் கேரி ஆயிக்கலாம் சார்? கேரி ஆயிடும். சரி, இப்பவே சொல்லிட்டீங்கன்னா 1 year போட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு வேண்டியது நீங்க பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான்.
This fees includes books, Sir, Ravi. materials, notebooks, எல்லாம் included. Sir, good morning. Yes, ma. நான் இப்போ சிஎஸ் ஃபவுண்டேஷன் சிஎஸ்டபிள்யூடி மே மந்த் முடிச்சிருக்கேன் சார். Oh, very good, ma. செல்ஃப் ஸ்டடியில் தான் பண்ணேன். பிபிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எஸ்டிஎன் டிவைஸ்னால. ஓ, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் டிசம்பர் மந்த் வந்து எக்ஸிக்யூட்டிவ் எழுதலாம்னு பிளான் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால ரெஜிஸ்டர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஜூன் ரைட் சார்? அப்படியாம்மா? ரெஜிஸ்டர் பண்ணலையா? இல்ல சார், எனக்கு நான் டைம் பார்க்கவே இல்லை, டேட் பார்க்கவே இல்லை. ஸோ ஐயோ, சரி சரிம்மா, நல்லதா போச்சு. பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்.